வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜே ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அது மட்டும் ரகசியம். இந்த கதையை சகோதரி கல்பனா ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக அந்த கதையை நான் போடுறேன். அவங்க மட்டும் இல்லாம மற்றவங்களும் அந்த கதையை கேளுங்க. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. விடுந்தும் விடியாத காலை பொழுது. அழகர் கோவில் மலை சருகத்தை ஒட்டிய 1000 வேலிக்காட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தது ஒரு படகு கார். கப்பிமண் சாலையில் புழுதிப்பிலை உருவாக்கியபடி ஊர்ந்து கொண்டிருந்த அதை வயல்களில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த சிலர் பார்த்துவிட்டு கண்களை அகல திறந்து விட்டுக் கொண்டார்கள். கங்காணி ஏழுமலை மட்டும் பார்த்ததோடு நில்லாமல் கார் செல்லும் பாதையில் பின்னாலேயே ஓடத் தொடங்கினான். ஏழுமலை, 6 வயது முதலாளி வரப்பறீங்களா? வயலுக்குள் இருந்து கொண்டு ஒரு பெண் கேள்வியை அனுப்பினாள். ஓடிக்கொண்டே கங்காணி பதில் சொல்லலானான். நம்ம நாட்டாண்மை பேரனும் பொஞ்சாதியும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் கோழி அடிச்சு பிரியாணி தராங்க. கார் அடர்த்தியான தென்னந்தோப்பு ஒன்றில் நுழைந்திருந்தது. தோப்பின் மையத்தில் ஒரு கருங்கல் பங்களா. பார்த்த நொடி கண்களில் அகலம் தட்டி போய்விடும். அப்படி ஒரு விஸ்தீரணம், வாட்டசாட்டம். காரிலிருந்து இறங்கிய சந்திரமோகனும் பங்களாவை பார்த்து அசந்துதான் போயிருந்தான். அவனோடு சேர்ந்து இறங்கிய அவன் மனைவி ஸ்ரீமதி, சந்திரா, என்னப்பா இது, நம்ம லண்டன் பேலஸ் மாதிரியே இருக்கே, ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் என்று அவளது ரோஸ் நிற உதட்டை ஒரு சுழி சுழித்து கொண்டாள். மகனும் மருமகளும் அசந்து போய் விட்டதை பார்த்தபடியே கூடவே காரிலிருந்து இறங்கி இருந்தார் ரத்ன சபாபதி, பெரிய தொழிலதிபர். பங்களாவை மட்டும் பார்த்துட்டு அசந்தனா எப்படி? இந்த 1000 வேலி காட்டுக்குள்ள அங்குலத்துக்கு அங்குலம் உனக்கு ஆச்சரியம் காத்திருக்கு சந்திரமோகன் என்றார். 1000 வேலிக்காடுங்கிற பேரே என்னவோ மாதிரி இருக்கு. ஆளை விடுங்கப்பான்னு சொன்னியே, இப்ப என்ன சொல்ற? ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இல்ல? கேள்வியோடு தனது சஃபாரி சூட்டின் சுருக்கத்தை எடுத்து விட்டு கொண்டார். சந்திரமோகன் ஆமோதிப்பதாக சிரித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து வரவேற்பு, விசாரிப்பு என்கிற விஷயங்கள் ஆரம்பமாக தொடங்கிவிட்டன. காரிலிருந்து இறங்கிய மூவரையும் உற்சாகமாக உள்ளே அழைத்து செல்ல ஆரம்பித்தார் அந்த கருங்கல் பங்களாவிலிருந்து வந்திருந்த கழுகாசல தேவராயர். மாப்பிள்ளைக்கு மருமகனுக்கும் இப்பதான் இந்த பக்கம் வரணும்னு தோணுச்சாக்கும் என்று அவர் குரலில் விஸ்தாரமான ஆதங்கம். கழுகாசல தேவராயரின் கருத்தை அப்படியே எதிரொலித்தால் அவரோடு வாசலுக்கு வந்திருந்த அவரது பத்தினி சங்கவை நாச்சி. வாங்க மாப்பிள்ள, எம்புட்டு நாளாச்சி? நாளா? வருஷமாச்சுன்னு சொல்லு சங்கா. எப்படியோ இப்போவாச்சும் வந்தீங்களே. எலே கோபாலு, 6 வந்திருக்காங்கன்னு பாருடா. சங்கவை நாச்சி திரும்பி உள்கொட்டாரம் அதிர் வண்ணம் கத்தினாள். அவள் கூப்பிட்ட கோபால் என்னும் இளைஞன் நல்ல மஸ்லின் வேட்டியும் மடக்கிவிட்ட சட்டையுமாக, வா சந்திரா, வாங்க மிஸ்ஸஸ் சந்திரமோகன் என்றபடியே எதிரில் வந்து கை குலுக்கினான். பின் எல்லோரும் உள்ளே நுழைய ஆரம்பித்தனர். ஸ்ரீமதி பங்களாவுக்குள் பிரவேசித்த நொடி பொழுதிலிருந்தே பிரமிப்பில் தான் இருந்தாள். அமெரிக்காவிலிருந்து கிளம்பிய பொழுது ஒரு பட்டிக்காட்டுக்குள் நுழைய போவதாக தான் நினைத்து கொண்டிருந்தாள். ஆடும் மாடும் அலைந்தபடி இருக்கும் ஒரு அழுக்கு கிராமம்தான் அவள் மனக்கண்ணில் இருந்தது. இங்கோ எல்லாமே நேர்மாறாக இருக்கிறது. ஒரு ரிசார்ட்டுக்குள் வந்தது போல ஆச்சரிய உணர்வு. அதைவிட ஆச்சரியம், பங்களா வேலைக்காரர் பலர் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டும் ஒரே சீராக கையை கட்டிக்கொண்டும் நிற்கும் அந்த பணிவுதான். கூடவே ஒரு நூலிழை பருமனில் புது பணிவா இல்ல அடிமைத்தனத்தின் வெளிப்பாடா என்னும் சந்தேகமும். காரை பார்த்துவிட்டு பின்னாலேயே மூச்சரிக்கை ஓடி வந்திருந்த கங்காணி ஏழுமலையும் பங்களாவுக்குள் பிரவேசித்திருந்தான். வந்த வேகத்தில் ரத்ன சபாபதியை பார்த்து நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்தான். ரத்ன சபாபதியும் அவரை எழுப்பி கட்டி கொண்டார். என்ன ஏழுமல, எப்படி இருக்க? நல்லா இருக்கேயா. என்னையா நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? நான் மட்டுமா? என்னையா கேள்வி இது? பாரு, என் மகன் வந்திருக்கான், மருமகள் வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமையா. அம்மா வரலீங்களா? அவ இப்ப பயணம் பண்ணக்கூடாது ஏழுமலை, டாக்டர் நல்லா ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அம்மாவுக்கு என்னங்க உடம்புக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஆனா எப்படியும் நம்ம குலதெய்வம் கோவில் பூஜைக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா. ரத்ன சபாபதி ஏழுமலையின் தோலை கட்டிக்கொண்டு வாஞ்சியாக பேசியது கழுசாசல தேவராயருக்கு பிடிக்கவில்லையோ எனவோ முகம் ஒரு மாதிரி மாறி போய் இருந்தது. எலை ஏழுமலை, பேசுனது போதுண்டா, போய் ஜோலி டேஷ பாருடா. மாப்பிள்ள, நீங்க வாங்க, பயண களைப்பு நெட்டி முறிக்குமே. முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. கோபாலு, மாப்பிள்ளைய சந்திராவை மாடி ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஆக வேண்டியதை பாரு. தேவராயரின் குரலில் அதட்டல் தூள் பறந்தது. அவர் அப்படி பேசியது ஸ்ரீமதிக்கு பிடிக்கவில்லை போல தோன்றியது.
அவளது தக்காளி சிவப்பு முகத்தில் ஊதிவிட்டது போல ஒரு கடுமை தெரிந்தது. மூவரும் மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு படியும் கிரானைட்டில் சிலீர் என்று பதியும் பாதங்களை ஜில்லிட வைத்தது. பக்கவாட்டு சுவர்களில் பாடம் செய்த எருமை தலையும் சிங்க முகங்களும் அவைகளுக்குள் உயிரிழப்பது போன்ற மிரட்சியை கொடுத்தன. இந்த நூற்றாண்டின் கட்டட நுட்பம் எங்குமே தெரியவில்லை. ஸ்ரீமதியும் சந்திரமோகனும் பலமுறை ரோம் நகருக்கு போயிருக்கிறார்கள். ஆங்கே ஜூலியஸ் சீசர் காலத்து அரண்மனை சிதைவுகளையும் தென்னை மரம் போன்ற உயரமான தூண்களையும் பார்த்து பிரமித்திருக்கிறார்கள். அந்த வரலாற்று வாசனை ஸ்ரீமதிக்குள் இப்பொழுதும் தோன்றி சிலிப்பையூட்டியது. கோபால் அவளது சிலிப்பை புரிந்து கொண்டவன் போல அவளுக்கு பதில் தர தொடங்கினான். மிஸ்ஸஸ் சந்திரா, இந்த பங்களா இப்ப கட்டின பங்களா இல்ல, கிட்டத்தட்ட 250 வருஷங்களுக்கு முன்னால் சேதுபதி ராஜாக்கள் காலத்துல கட்டப்பட்டது. இந்த பங்களாவோட கன்ஸ்ட்ரக்டர் ஒரு வெள்ளைக்காரர். அவன் பதிலை கேட்டு ஸ்ரீமதி ஒரு சின்ன புன்னகையை உதிர்த்தாள். என்ன ஸ்ரீமதினே நீங்க கூப்பிடலாம் என்றாள். சொன்னபடியே அறைக்குள் நுழையவும் சில்லென்று ஏசியின் ஆதிக்கம். அவன் குறிப்பிட்ட சரித்திர கால கட்டடத்துக்குள் நிகழ்கால விஞ்ஞானம் வந்து ஒரு ஓரமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதையும் சொல்லாமல் சொல்லிற்று. உள்ளே ஒரு காட்டியை அழித்து மேஜையும் நாற்காலியும் செய்தது போல மரத்தாலான நாற்காலிகள், மேஜைகள், பீரோக்கள், பல்புகள். சந்திரமோகன் வாவ் என்று கூறியபடியே சிம்மாசனம் போன்றதொரு நாற்காலியில் அமர்ந்தான். பியூட்டிஃபுல் என்றான். ரத்ன சபாபதி கோபாலின் தோளில் கையை போட்டுக்கொண்டு அங்கிருந்து அவர்களை விட்டு பால்கனியை நோக்கி நகர்ந்திருந்தார். என்ன மாமா, ஒரு 10 நாளாவது இருப்பீங்க தானே? அவன் தான் கேட்டான். இருப்பேன்னு தான் நினைக்கிறேன் கோபால். ஆமா, நம்ம கோவிலை இப்ப யார் பாத்துக்கிறாங்க? என்ன மாமா கேள்வி இது? அப்பா தான் எப்பவும் அதோட ட்ரஸ்டி. மெயினா கோவிலுக்கு தான் கோபால் வந்திருக்கோம். ஆமா, பூஜை எல்லாம் ரெகுலரா நடக்குதா? நடக்குதாவா? அப்பா சாப்பிட தூங்க கூட மறப்பார், அதை மட்டும் மறக்க மாட்டார். குட், ரொம்ப நாளாயிடுச்சு இல்லையா? எனக்கு இப்ப கோவில் எந்த திசையில் இருக்குன்னு கூட தெரியாது. முதல்ல போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு வரணும். வாங்களே, இப்போ கூட போயிட்டு வருவோம். போவோம். இதை பார் கோபால், நான் இப்போ கோவிலுக்கு போகிறது கூட முக்கியமில்லை. சந்திரமோகனும் ஸ்ரீமதியும் அங்கே போகணும், நம்பிக்கையோடு போகணும். அப்படியே அவன் நம்ம குடும்ப வழக்கப்படி மொட்டையும் அடிச்சுக்கணும். அது மட்டும் நல்லபடியாக நடந்துட்டா போதும் எனக்கு. நீங்கள் பேசுகிறத பார்த்தா சந்திராவுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுதே. ஆமாம் கோபால், வசதியான இடத்துல பிறந்து வளர்ந்துட்ட பிள்ளை. கஷ்டம்னா என்னன்னே தெரியாத நிலை. அதான் கடவுளை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ரத்ன சபாபதி பெருமூச்சுடன் சொன்னதில் ஏராளமான ஆதங்கம். காற்று ஏதோ பூவை நீவுகிற தினசுக்கு மிக நிதானமான வேகத்தில் அவரது நரத்தை தலையில் வயிறெடுத்தபடி வீசிக்கொண்டு இருந்தது. பால்கனியிலிருந்து பார்க்க முடிந்த வயல்வெளியில் நண்டை தேடி அலையும் கொக்கு கூட்டம் ஒன்று பறக்கிறதா இல்ல அந்தரத்தில் நீந்துகிறதா என்பது தெரியாதபடி திரிந்து கொண்டு இருந்தது. கோபால் அதையெல்லாம் ரசிக்காமல் ரத்ன சபாபதி சொன்னதில் தூண்டில் போட ஆரம்பித்திருந்தான். இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன மாமா திடீர்னு குலதெய்வம் கோவில் பூசன்னு? காரணம் இருக்கு கோபால். உங்க அப்பா கிட்டையும் விவரமா பேசணும். எனக்கு நீதான் ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. சந்திரமோகனை எப்படியாவது மொட்டை போட சம்மதிக்க வைக்கணும். அது அவ்வளோ கஷ்டமா மாமா? கஷ்டம்தான் கோபால். படிப்பு, வளர்ப்பு, வேலை, வாழ்க்கை எல்லாமே அவன் வரையில மேலை நாடுன்னு ஆயிடுச்சு. நம்ம குடும்ப பழக்க வழக்கம், நம்ம நம்பிக்கைங்க, வழிபாடுங்க எதுவுமே தெரியல அவனுக்கு. நம்ம நம்பிக்கைகளை சொன்னாலே கசந்து வழிகிறான். அவன் எதுக்குமே கை கூப்பிடாத அவனை இப்ப காலம் ஒரு விஷயத்துக்காக கை கூப்ப வச்சிருக்கு. அவனோ முடியாதுங்கிறான். என்ன மாமா என்னென்னவோ சொல்றீங்க? உள்ளதை தான் சொல்றேன். மீண்டும் பெருமூச்சுடன் புதிர் போட்ட அந்த மனிதர் பால்கனிக்கு வெளியே எதிரில் ஒரு புறம் தென்னையும் ஒரு புறம் வயலுமாய் தெரியும் 1000 வேலிக்காட்டை ஒருவித தேடலுடன் பார்த்தார். யாரை பார்க்குறீங்க மாமா? சொல்றேன். ரத்ன சபாபதி தொடர்ந்து பார்வையை துழாவ விட்டார். வயல் வரப்பில் தொலைவில் ஒருவன் கட்டைக்காலுடன் கெந்தி வந்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கவும் அவர் முகத்தில் ஒருவித பரவசம். காதுக்குள்ளே குடும்ப ஜோதிடர் கிருஷ்ணர் பணிக்கர் சொன்னது ஒரு ஓட்டம் ஓட ஆரம்பித்தது. நீங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு சாமி கும்பிட போங்க. போன இடத்துல போய் சேர்ந்த 15வது நிமிஷத்துல ஒரு கால் இல்லாத முடவன் உங்க கண்ணுல பட்டா குலதெய்வத்தோட கருணை உங்களுக்கு கட்டாயம் உண்டு. இல்லைனா அத்தியாயம் 2. ரத்ன சபாபதி முகத்தில் தெரிந்த பரவசமும் அவர் கண்ணில் மலுக்கென்று தொற்றிக்கொண்ட ஒருவித வெளிச்சமும் கோபாலுக்கு ஆச்சரியத்தை தந்தது. மாமா, என்ன மாமா, எதுக்காக இந்த கால் இல்லாதவனை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? என்ன விஷயம் மாமா? பால்கனி கைப்பிடி சுவரின் மேல் ஏறி அமர்ந்தபடி கேட்டான். பணிக்கர் சொன்னபடியே எல்லாம் நடக்குது.
பணிக்கர் பணிக்கர் தான். அவர் பதில் அவனை கொஞ்சம் குழப்பியது. யார் அந்த பணிக்கர்? குடும்ப ஜோசியர் கோபால். சும்மா சொல்லக்கூடாது. பணிக்கர் நல்ல தெய்வாம்சம் உள்ள ஜோதிடர் தான். அவருக்கும் நீங்க காலில்லாத வைத்தியலிங்கத்தை பார்த்ததுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு கோபால். அதான் சொன்னேனே, உன்கிட்ட நிறைய பேசணும். உங்க பேச்சு, கவலை, அப்புறமா உங்க பரவசம், எனக்கு எல்லாமே ஒரே புதிரா இருக்கு. என்ன விஷயம் மாமா? கோபாலை ரத்ன சபாபதி கொஞ்சம் பெருமூச்சோடு பார்த்தார். அவர் சொல்ல நினைத்த விஷயங்கள் அவருக்குள் ஓட ஆரம்பித்தன. சந்திரமோகன் நல்ல அழகு. மணிரத்னம் கூட அவனை தன் படத்தில் நடிக்க கூப்பிட்டதாக கேள்வி. ஆனால் அவனோ நடிப்பை மறுத்துவிட்டு படிப்பு பெருசு என்று அமெரிக்கா போய் படித்து முடித்ததில் இன்று அவன் ஒரு நம்பர் 1 சாஃப்ட்வேர் இன்ஜினியர். போன இடத்தில் சேலம் உமாகாந்த் என்பவரின் 22 வயசு பெண்ணான ஸ்ரீமதி மேல் காதல் கொண்டு அமெரிக்காவிலேயே லிவின்மோர் என்னும் ஊரில் உள்ள ஒரு இந்து கோவில் ஒன்றில் வைத்து அவரை திருமணமும் செய்து கொண்டான். அப்புறமாகத்தான் அப்பா ரத்ன சபாபதிக்கே தெரியும். அதன்பின் என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல தேவையில்லை. ரத்ன சபாபதிக்கு முதலில் கோபம் எகிரியது. பிறகு பிபி அதிகமாகியது. அதன்பின் எல்லாமே ஒரு 10-15 நாளில் சரியாகி அரை மனதாக அவன் கல்யாணத்துக்கு ஒப்புதல் கொடுத்தார். அவர் கொடுத்தார் என்பதை விட கொடுக்க வைக்கப்பட்டார் என்றால் சரியாக இருக்கும். கிரீன் சிக்னல் கிடைக்கவும் சந்திரமோகனும் ஸ்ரீமதியோடு சென்னைக்கு திரும்பி வந்து அவர் காலில் விழுந்து எழுந்தான். அப்படியே சேலம் வரை போய் ஸ்ரீமதியின் அப்பா உமாகாந்த் காலிலும் விழுந்து எழுந்தனர். காதல் திருமணங்கள் அங்கீகாரத்துக்கு தவிப்பது பெரும்பாலும் மிடில் கிளாஸில் தான். மேல் மட்டம் அதிகபட்சம் 15 நாளில் சமாதானமாகி சரியாகி விடுகிறது. அப்புறம் என்ன, திரும்பவும் அமெரிக்கா, ஃபோர்டு காரில் பயணம், சொகுசான வாழ்க்கை என்று நாளும் ஓட ஆரம்பித்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தள்ளிக்கொண்டே போனது, போய்கொண்டும் இருக்கிறது. ஸ்ரீமதியால் ஒரு தாயாக முடியவில்லை. இப்படி ஒரு சிக்கலின் போது டாக்டர்களிடம் போகாமல் இருப்பார்களா என்ன? அதிலும் சந்திரமோகன் மாசம் 5 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் சம்பாதிக்கும் ஒரு சூப்பர் குபேர வருமான பேர் வழி. ஸ்ரீமதியும் இந்திய ரூபாய் மதிப்புக்கு 2-3 லட்சம் சம்பாதிக்கிறாள். எனவே அமெரிக்காவிலேயே நம்பர் 1 என்னும் டாக்டரிடமே அப்பாயின்மெண்ட் வாங்கி இருவரும் போய் அவரை சந்தித்தார்கள். அவரும் செமன் டெஸ்டிலிருந்து ஒரு டெஸ்ட் பாக்கி என்று செய்து பார்த்துவிட்டு, ஒரு கோளாறும் இல்லை சந்திரா, அற்புதமாக இருக்கு 2 பேரோட உயிர் துளிகளும். அப்படி இருக்க ஏன் குழந்தை பிறக்கலன்று தான் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல கடவுள் தான் 2 கண்ணையும் போட்டுக்கிட்டு நல்லா எட்டி பார்க்கறாரு. சோ நீ போய் அவர்கிட்ட முறையிடு, இனிமே அவர் மனசு வச்சாதான் என்று கூறிவிட்டார். அந்த டாக்டரிடம் போனதில் 2 விஷயங்கள் சந்திரமோகனுக்கு தெரிந்து போயிற்று. ஒன்று, தங்களிடம் எந்த குறையும் இல்லை. அடுத்தது, கடவுளை நம்ப சொல்லும் டாக்டர்கள் அமெரிக்காவிலும் இருக்கிறார்கள். இப்படியாக கல்யாணமாகி 3 வருஷம் ஓடிவிட்ட கையோடும் புதிதாக தெரிந்த அந்த 2 விஷயங்களோடும் இந்தியா திரும்ப நேரிட்டது. அப்பொழுது ஸ்ரீமதியை பார்ப்பவர்கள் முதலில் கேட்ட கேள்வியே, நீ எப்படி இருக்க எனும் நலன் விசாரிப்பில்லை, இன்னுமா உன் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி வரல என்பதுதான். அப்பொழுதெல்லாம் சந்திரமோகனுக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியது போல கோபம் வரும். எங்களுக்கு குழந்தை வேண்டாம்னு முடிவு செய்திருக்கோம், அதான் பெத்துக்கல என்று அப்படி கேட்டவர்கள் வாயை அடைக்க பார்த்தான். அவர்களோ ஒரு அவுட்டு சிரிப்பு சிரித்தார்கள். பின் பக்கமாக போய் என்ன கோளாரோ என்ன குந்தகமோ என்று வாயை மெல்லவும் ஸ்ரீமதியால தாள முடியவில்லை. ஒரு நாள் ஓ என்று வாய் விட்டு அழுதுவிட்டாள். அது ரத்ன சபாபதியை ரொம்பவே பாதித்து விட்டது. இந்த மாதிரி தருணங்களில் தானே பலரும் ஜாதகத்தை கையில் எடுப்பார்கள். ரத்ன சபாபதியும் 20 ஜாதகத்தையும் கையில் எடுத்தார். கிருஷ்ணன் பணிக்கர் என்று ஒரு தேர்ந்த ஜோதிடர், பாலக்காட்டுக்காரர், காரை அனுப்பி அவரை அள்ளி போட்டு கொண்டு வர சொன்னார். பணிக்கரும் வந்து சேர்ந்தார். பணிக்கர் கிட்டத்தட்ட அந்த பாரதத்து சகாதேவனை போன்றவர். ஆளுக்கும் காசுக்கும் ஜோதிடம் சொல்லும் ரகமில்லை. அவர் வரியில் விஷயத்துக்கு தான் ஜோதிடம். அன்று அவர் சந்திரமோகனின் துக்கத்திற்கான காரணத்தை கட்டங்களில் தேடிய பொழுது பளிச்சென்று அது கண்ணில் பட்டது. பிரசன்னமும் போட்டு பார்த்தார். ஆமாம், உங்களுக்கு குலதெய்வம்னு ஒன்று உண்டுதானே கேட்டார். ரத்ன சபாபதியும் கையை கட்டிக்கொண்டு பதில் சொன்னார். இல்லாமல் 1000 வேலிக்காடு குட்டிநந்த சுவாமி தான் எங்க குலதெய்வம். ஓ, வேலிக்காட்டு சுவாமியோ? உங்களுக்கு தெரியுமோ? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சுவாமிக்கு நாங்கள் எதான பண்ணணுமா? எதான பண்ணுவோமா? நன்னா இருக்கு போங்க. குலதெய்வத்தை கொண்டாடுங்கிறதையே மறந்துட்டேல் போல இருக்கே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பணிக்கரே? நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையே மறந்துட்டீங்கன்னு தெரியுது. ஆமாம், கடைசியா எப்போ அந்த கோவிலுக்கு போனீங்க? கடைசியா அது சந்திரமோகனுக்கு 3 வயசில் இருக்கும்பொழுது மொட்டை போட போனோம். இப்போ அவனுக்கு என்ன வயசு?
இப்போ இப்போ என்னடா சந்திரா, வாட்ஸ் யுவர் ஏஜ்? 1970 பிறந்தேன்னு நினைக்கிறேன். தென் இப்போ 30? எஸ் டாடி. அப்போ 27 வருஷம் ஆச்சு அந்த பக்கமாக போய். அதான் அந்த சுவாமி வந்து உங்கள் குடும்பத்தையே வழிமறிக்கிறது. அப்படியெல்லாம் கூட பண்ணுமா என்ன? பண்ணுறதே பிரசனம் போட்டால் அதானே கண்ணுக்கு தெரிகிறது. ஜாதக கட்டத்திலையும் புத்திர பாகியத்துக்கு காரணமான கிரகங்கள் பலவீனமாக இருக்கு. ஐசி, இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? போய் அந்த தெய்வத்தோட காலில் விழுங்கோ சுவாமி, அதான் ஒரே வழி. ஒரு சந்தேகம். சந்திரமோகன் பணிக்கரை தன் பக்கமாக திருப்பினான். என்ன, குழந்தை பரப்புக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க போறியா? பணிக்கர் பொட்டில் அடித்தார். ஆமாம், அது முழுக்க முழுக்க புருஷன் பொண்டாட்டியோட உடம்பும் மனசும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல குலதெய்வம் எங்க இருந்து வந்தது? பணிக்கர் தன் சின்ன கண்களால் இப்படி கேட்ட சந்திரமோகனை பதிலுக்கு பார்த்த விதம் இருக்கிறதே. அடே அப்பா, பதில் சொல்லுங்க ஜோசியரே. சொன்னா உனக்கு புரியாதுப்பா. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கஷ்டமான கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லேயே டிஸ்டிங்ஷன் வாங்கினவன். அதனால எப்படின்னு சொல்லுங்கோ, என்னால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ என் பிரச்சனை பலனை நீ நம்ப மாட்டேங்கிற, அப்படித்தானே? எப்படி நம்ப முடியும்? கடவுள் வழிபாட்டுக்கும் கருத்தரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது நம்பிக்கை சார்ந்த விஷயம், இது உடம்பு சார்ந்த விஷயம். அந்த நம்பிக்கை உன் உடம்பு சார்ந்த மனசில் தானே இருக்கு. மனசுக்கும் கருத்தரிக்கிறதுக்கும் என்ன ஜோசியரே சம்பந்தம்? நிறைய இருக்கு. மனம் போல மாங்கல்யம்னு தாலிக்காக மட்டும் சொல்றது கிடையாது. பல விஷயங்களுக்கு பொதுவா அதை சொல்வா. இதோ பாருங்க, இந்தியன் கல்ச்சர்ல மொட்டை தலைக்கும் முழங்கால்களுக்கும் முடிச்சு போடுற விஷயங்கள் நிறைய உண்டுங்கிறது தான் என் அபிப்பிராயம். இப்ப நீங்க சொல்றதும் அப்படித்தான் இருக்கு. சந்திரமோகன் அமெரிக்க வாசியாயிற்றே, எனவே விஞ்ஞான பாதிப்போடு பேசினான். பணிக்கர் சிரித்தார். பார்த்து கொண்டே இருந்த ஸ்ரீமதி என்ன நினைத்தாளோ? பணிக்கரே, நாங்க எங்க குலதெய்வத்தை போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டா குழந்தை பிறந்துருமா என்று பாயிண்டாக கேட்டாள். நிச்சயமா. அப்ப குலதெய்வத்தை கும்பிடலங்கிற குறைதான் இதுக்கு காரணமா? ஆமாம். சரி, நாங்க அதை தேடி போய் கும்பிடுறதால அந்த கடவுளுக்கு அப்படி என்ன கிடைச்சிட்டு போகுது? அவள் புரிந்து கொள்ள கேட்கிறாளா இல்ல பணிக்கரை மடக்குவதற்காக கேட்கிறாளா என்று தெரியாத மாதிரி இருந்தது அவளது துணி. என்னம்மா, உன் புருஷன் ஒரு தினசா கேட்டான், நீ அதை வேறு தினசா கேட்குறியா? இல்ல, இது எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற நியாயமான சந்தேகம், அதான் கேட்டேன். பொதுவா ராஜாக்கள் தான் தன்னை பணிஞ்சு நடக்காதவனையும் தன்னை மதிக்காதவனையும் வழிக்கு வர வைப்பதற்காக மிரட்டுவாங்க. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா கடவுளும் அந்த லிஸ்டை சேர்ந்தவள் போல இருக்கு. ஸ்ரீமதியின் கேள்விக்கு சந்திரமோகனம் சபாஷ் சொல்லி சுருதி கூட்டினான். அவர்கள் இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டது ரத்ன சபாபதிக்கு உதறலை தந்துவிட்டது. ஆனால் பணிக்கரோ மர்ம சிரிப்பு சிரித்தார். பனங்குடலைக்குள் கிடந்த சோழிகளை எடுத்து அந்த சிரிப்பு கலையாதபடி தரையில் போட்டார். கவிழ்ந்ததையும் கவிழாததையும் தனித்தனியே ஒதுக்கி எண்ணி பார்த்துவிட்டு சந்திரமோகனை நிமிர்ந்து பார்த்தார். அந்த நொடியில் அவன், பணிக்கரே, இந்த டுபாக்கர் வேலையெல்லாம் எங்ககிட்ட காட்ட வேண்டாம் என்று மனதில் எண்ணி முடித்திருந்தான். என்ன சந்திரமோகன், நான் டுபாக்கர் வேலை காட்டுறதா நினைக்கிறியோ? ஆடிப்போய் விட்டான் சந்திரமோகன். ரத்ன சபாபதியோ பதற தொடங்கினார். அத்தியாயம் 3. சந்திரமோகன் பணிக்கரிடம் வார்த்தைக்கு வார்த்தை என்று முட்டிக்கொண்டே போனது ரத்ன சபாபதிக்கு பயத்தையும் படபடப்பையும் தான் அதிகமாக தந்தது. டே சந்திரா, சும்மா இருடா. அம்மாடி, உன்னையும் தான், சும்மா இருங்க. பணிக்கர் சாதாரண ஜோசியர் இல்லை, அவர் சொன்ன அர்த்தம் இருக்கும். பணிக்கரே, நாங்க நாளைக்கே 1000 வெளிக்காட்டில் உள்ள எங்க குலதெய்வ கோவிலுக்கு போறோம். போய் பூஜையும் செய்துட்டு வரோம். அதனால தெய்வ குற்றம் நீங்கி எனக்கு ஒரு பேரன் பிறந்தா அது போதும் என்று சொல்லிவிட்டு கன்னத்திலும் போட்டுக்கொண்டார். பணிக்கர் திரும்பவும் சிரித்தார். சிரித்துவிட்டு, இவங்க கேள்வியில ஒரு தப்பும் இல்லை ரத்ன சபாபதி. இவங்களுக்கு பதில் சொல்லாம நான் போனா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு முட்டாள் ஜோசியர் தானே நினைப்பாங்க. அப்ப பதில் இருந்தா பளிச்சுன்னு சொல்லுங்க. கும்பிட்டுக்கிட்டே இருந்தாதான் குழந்தை பிறக்கும்னா அந்த கடவுள் ஒரு சர்வாதிகாரி மாதிரி தானே ஆயிடுறார். இதுல அவர் குற்றம் எதுவும் இல்லப்பா. எப்படி? தாகத்துல தவிக்கிறவன் தான் தண்ணீர் தொட்டியை தேடி போகணும். அதே போல புத்திர பாக்கியம் இல்லாத உனக்கு அதை கொடுக்க அந்த தெய்வத்தால தான் முடியும். அதனால தான் அங்க போக சொன்னேன். அப்ப குலதெய்வத்தை நாங்க மறந்து விட்டதால கோபத்துல இருக்குன்னு சொன்னீங்களே, உண்மைதான். அந்த கோபம் உன் கோபம் என் கோபம் மாதிரியான மலிவான கோபம் இல்ல. ஆட்டை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டே அந்த ஆட்டை வெளியில தேடுற ஒருத்தரை பார்த்தா நமக்கு எப்படி கோபம் வரும்? அப்படிப்பட்ட ஒரு கோபம் அது. குலதெய்வம் நம்மை காப்பாற்றி ரட்சிக்க காத்திருக்கிற ஒரு சக்தி.
அந்த சக்தியை வேண்டாம்னு சொல்ற மாதிரி நடந்துக்கும் பொழுது அதுக்கு கோபம் வரத்தானே செய்யும். அப்படியானா நாம தேடி போனாதான் அது உதவி செய்யுமா? தானா வந்து செய்தா அது குறைஞ்சு போயிடுமா? சந்திரமோகன் கேட்ட தொனியில் ஏளனமும் ஒருவித ஆங்காரமும் ஒளிந்திருந்தது. குறிப்பாக நீ சொல்லும் எதையும் நான் 1% கூட நம்ப தயாராக இல்லை என்பது பளிச்சென்று மினியது. பணிக்கர் தன் சந்தனப்பொட்டு நெற்றியில் வரிகள் பலமாக விட ஒரு கூர்மை பார்வை பார்த்தார். மன்னிக்கணும் பணிக்கரே, பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. நான் விஞ்ஞான பார்வை உள்ளவன். இப்படித்தான் கேட்பேன். உங்க தரப்புல உண்மை இருந்தா அதை நீங்க போட்டு உடைக்கலாம். மூலிகை பெட்ரோல் ராமர் கதை தெரியும் தானே? அவர் பெட்ரோல் தயாரிச்சு கண் எதிர்க்க எரிச்சியும் காட்டி விஞ்ஞானிகள் நம்பல. அதுல மாறாத தன்மை இருக்கான்னு பார்த்தாங்க, பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. நானும் அந்த விஞ்ஞானி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீ விஞ்ஞானியோ இல்ல அரைகுறை ஞானியோ அது அப்புறம். குலதெய்வத்தை நீ யாருன்னு நினைச்ச? பணிக்கர் மிக அழுத்தமாக பதிலுக்கு கேட்டார். நான் இல்லாதவனை பத்தி நினைக்கிறதே இல்லை பணிக்கரே, பட்டென்ற பதில் சந்திரமோகனிடம். அப்ப கடவுளே இல்லைங்கிறது உன் கருத்தா? ஆமாம். சரிப்பா, இனி உன்கிட்ட பேசுறதுல அர்த்தமில்ல. உனக்கு ஏற்பட போகும் அனுபவங்கள் தான் உனக்கு உண்மைகளை புரிய வைக்கும். ஒன்று மட்டும் உறுதி, உன் குலதெய்வம் கோவிலுக்கு போகாம அதை மனசார வணங்காம உன் மனசும் உடம்பும் அந்த சன்னிதானத்துல நெகிழாத நிலையில உன் சுரோனிதத்துல ஒரு மனுஷ உயிர் துளிக்கவே துளிக்காது. இது மட்டும் நிச்சயம். பணிக்கர் சொன்ன சூட்டோடு பிரசனம் போட்டு பார்த்த சோழிகளை அள்ளி எடுத்துக்கொண்டார். ஒரு அர்த்த புஷ்டியோடு கூடிய சிரிப்போடு புறப்படவும் தயாராகிவிட்டார். ஆனால் ரத்ன சபாபதியால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு எனக்கென்ன என்று இருக்க முடியவில்லை. பணிக்கரை சமாதானப்படுத்தினார். நீங்கள் என்னவோ செய்து கொள்ளுங்கள் என்று சந்திரமோகனும் ஸ்ரீமதியும் அங்கிருந்தும் போய்விட, பணிக்கரே, அவன் வயசு அவனை அப்படி பேச வைக்குது. அதோடு அவன் இருக்கிற அமெரிக்கா மண் அப்படிப்பட்டது. அங்க விஞ்ஞானம் வானத்தை தொடுற அளவு வளர்ந்திருக்கிறதால அந்த பாதிப்போட சந்திரா அப்படியெல்லாம் பேசுறான். ஆனா நான் நீங்க சொல்றதை கேட்க விரும்புறேன். என் மகனுக்கு ஒரு மகன் வேணுமோ வேண்டாமோ, எனக்கு ஒரு பேரப்பிள்ளை கட்டாயம் வேணும். அதுக்கு நீங்க ஒரு நல்ல வழியை காட்டித்தான் தீரணும் என்று புறப்பட்டு விட்ட பணிக்கரின் கைகளை பிடித்து கொண்டார் ரத்ன சபாபதி. பணிக்கர் முகத்தில் தர்ம சங்கடத்தின் வியாபிப்பு நன்றாக தெரிந்தது. ரத்ன சபாபதி, நான் என்ன செய்யட்டும்? உங்க மகனோட விதி அவனை அப்படியெல்லாம் பேச வைக்குது. நான் தான் சொல்லிட்டேனே, நந்தன்குட்டி சுவாமி கோவிலுக்கு போகாம இதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போவதில்ல. எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி நான் சந்திராவை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். போனா குழந்தை ஜனிச்சிடும் தானே. போங்க, அங்க அவனுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட போகுது. அதான் அவனை மாற்றும். பலவிதமான அனுபவங்கள்னா? போங்க, போய் பாருங்க, தன்னால புரியும். ஒவ்வொன்றும் உயிர் பந்த உருட்டி பிசைகிற அனுபவம். ரத்ன சபாபதி, நல்ல அனுபவமாய் இருந்தா போதும் பணிக்கிறேன். முடிவு எனக்கு ஜெயமாய் இருக்கும் தானே? ரத்ன சபாபதி கெஞ்சினார். பணிக்கர் ஒரு வினாடி கண்களை மூடிக்கொண்டு தியானித்தார். பிறகு கண்களை திறந்தவர் அங்கே போய் தங்க ஆரம்பிச்சு 10-15 நிமிஷத்துல அங்கஹீனமுள்ள ஒருவனை பாப்பீங்க. அப்படி பார்த்தா நீங்க நினைச்சது போலவே எல்லாம் நல்லபடியாக முடியும். பார்க்க முடியாம போனா உடனே திரும்பிடுங்க. திரும்பலனா உங்க சந்ததியே ஒரு முடிவுக்கு வந்துடும். பணிக்கர் பயங்கரமாக ஒரு எச்சரிக்கையை செய்துவிட்டு போய்விட்டார். ரத்ன சபாபதியும் அதை கேட்டு கர்ம சிரத்தியாக காரியத்தில் இறங்கினார். இதோ இப்பொழுது கோபாலிடம் அவ்வளவையும் சொல்லி முடித்தவர் ஆக பெருமூச்சு விடுகிறார் ரத்ன சபாபதி. கோபால் தளர்ந்து தொங்கிய முழுக்கை சட்டியை சற்று மேலே இழுத்து விட்டு கொண்டவனாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மாமா என்றான். உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற விஷயம் என் வரையில ரொம்ப த்ரில்லா இருக்கு கோபால். எப்படியோ சந்திரமோகனையும் அவன் பொண்டாட்டியான என் மருமகளையும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நீதான் சந்திர நம்ம குலதெய்வத்தை மனசார கும்பிட ஏதாவது பண்ணணும். ரத்ன சபாபதி கோபாலை கொஞ்சம் திகைக்க விட்டார். மாமா, என்ன நீங்க? பக்திங்கிறது ஒருத்தரோட பர்சனலான விஷயம். அதுலேயும் சந்திரா அமெரிக்காவில் படிச்சு அங்கேயே இருக்கான். பணிக்கராலேயே அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதப்ப நான் எல்லாம் எந்த மூளைக்கு என்று திருப்பி கேட்டான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சந்திரா நம்ம குலதெய்வத்தை நம்பி மனசார வழிபடணும். அதுக்கு ஒரு வழி சொல். ரத்ன சபாபதி திரும்பவும் பாடிய பாட்டியே பாடினார். கோபாலும் தாடியை தடவ தொடங்கினான். என்ன யோசிக்கிற கோபால்? ஒண்ணுமில்ல மாமா, நம்ம கோவிலை பத்தி உங்களுக்கு தெரியும். எல்லா கோவிலையும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சாமியை தான் கும்பிடுவாங்க. ஆனா இங்க மட்டும் கர்ப்ப கிரகத்தை மூடி இருக்கிற கதவை மட்டும் தான் சாமியா கும்பிடணும்னு ஐதீகம். வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணை கட்டிக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ள போய் உள்ள இருக்கிற சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செய்துட்டு திரும்ப கதவை மூடணுங்கிறது இங்க நிலவர வழக்கம்.
இதுக்கு மாறுபட்டு யாராவது உள்ளே இருக்கிற நிலவரசாமியை பார்க்க முயற்சி செய்தா அவங்க கண் போயிடுங்கிற பயம் இருக்கு. அவ்வளோ ஏன், இந்த 1000 வேலிக்காட்டில் அந்த மாதிரி பார்த்த 2 பேருக்கு கண்ணும் போயிடுச்சு. அவங்கள நான் சந்திரமோகனுக்கு காட்டுறேன். அவங்கள பார்த்தா சந்திரா வழிக்கு வந்தாலும் வருவான். என்ன சொல்றீங்க? கோபாலின் கேள்வி ரத்ன சபாபதியை கொஞ்சம் போல மிரட்டியது. அது முகத்தில் தெரிந்தது. என்ன மாமா, அதுக்கெல்லாம் சந்திரா மசிய மாட்டான்னு சொல்றீங்களா? ஆமாம்ப்பா. எங்க நான் பார்க்குறேன், எனக்கு எப்படி கண்ணு போகுதுன்னு பார்க்குறேன்னு. அவன் திரும்பிட்டா ஆபத்துப்பா என்றபடி கையை பிசைந்தார். என்ன மாப்பிள்ள, மருமகனும் மாப்பிள்ளையும் என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றபடியே கழுகாசல தேவராயர் வேறு கச்சிதமாக சமயம் பார்த்து அங்கு வர கோபால் சற்று பரபரப்பானான். மிக மரியாதைக்குரிய ஒருவர் சமீபத்து விட்டது போல பதட்டை காட்டியவன் சற்று ஒதுங்கி ஓரமாக போய் நின்றான். அது பணிவா இல்ல பயமா என்பதை பிரித்து பார்க்க முடியாதபடி இருந்தது அவன் செயல். ரத்ன சபாபதி அதை ரசித்தபடியே, ஒண்ணுமில்ல கழுகாசலம், எல்லாம் சந்திரமோகனை பத்தின கவலைதான் என்றவர் கோபாலிடம் சொல்லி முடித்திருந்த அவ்வளவையும் கழுகாசலத்திடமும் சொல்லி முடிக்கவும் கழுகாசலம் முகம் பேய் அறந்தது போல மாறிவிட்டிருந்தது. என்ன கழுகாசலம், ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, நம்ம வம்சத்திலேயே நம்ம சாமியை நம்பாத ஒரு பிள்ளையான்னு நினைச்சு பார்த்தேன். கொஞ்சம் போல கலக்கமாயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அதிகம் படிச்சாலும் இப்படித்தான், ஏதாவது கோளாறு வந்து சேர்ந்துருது. இது கோளாறு இல்ல மாப்பிள்ள, சந்திரமோகன் உசிரியே பலி வாங்குற சமாச்சாரம். என்ன கழுகாசலம் சொல்றீங்க? ரொம்ப பயமுறுத்துறதே உங்க பேச்சு. என்ன மாப்பிள்ள, நம்ம சாமியை பத்தி அதனோட சக்தி பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? ஏண்டா கோபாலு, நீ கூடவா சொல்லல? அதை பத்தி தான்பா சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள்ள, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. யார்கிட்ட வேணும்னாலும் விளையாடலாம். ஆனா நம்ம சாமி கிட்ட விளையாடினா அது முதலுக்கே மோசமாயிடும். நம்ம குட்டி நந்தசுவாமி ஒன்று லேசுப்பட்ட சாமி இல்லை. கம்சனை வதம் பண்ணி காளிங்கன் என்ற பாம்போட கொட்டத்தை அடக்குன ஆக்ரோஷ சொரூபம் நம்ம சாமி. அந்த சாமியை நம்பிக்கையா பக்தியோட கும்பிட வந்திருக்கிறதா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கே நீங்க சந்திரமோகனோட புறப்படுங்க. அதுதான் உங்களுக்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அந்த சாமி பத்தின அலட்சியமான நினைப்போடு இங்க ஒரு நாள் இருந்தாலும் அது உங்க மகனுக்கு தான் ஆபத்தாக்க முடியும். அதனால சொல்றேன், முதல்ல புறப்படுங்க. கழுகாசல தேவராயர் படப்படவென்று விஷயத்துக்கு வந்தார். ரத்ன சபாபதிக்கு படப்படவென்று வந்தது. பிள்ளையார் பிடிக்க குரங்காவது என்று கேள்விப்பட்டிருக்கிறார். அது இப்பொழுதுதான் பார்ப்பதாக உணர்ந்தவர். கழுகாசலம், என்னங்க நீங்க பையனை வழிக்கு கொண்டு வர என்ன பண்றதுன்னு சொல்லாம ஓடிப்போன்னு சொல்றீங்களே என்று கசிந்தார். உசுரோட இருக்க வேண்டாமா மாப்பிள்ள? என்ன அப்படி கேட்டுப்பிட்டீங்க? நான் என் வம்சத்துக்கு வாரிசு வேணும்னு கேட்டுங்க வந்திருக்கேன். அதுவும் குடும்ப ஜோசியர் பணிக்கர் சொல்லி நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீங்க இப்படி வந்ததும் வராதுமா மிரட்டினா எப்படி? அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டீர். அனுபவப்பட்டா தான் வழிக்கு வருவீர், அப்படித்தானே? கழுகாசலம், உம்ம பேச்சு நான் மறுக்கல. எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்கு வழியே சொல்லுங்க. அதுக்கு சந்திரமோகன் சாமியை நம்பணும். எகனைக்கு மோகனை பேசப்படாது. நம்ப வைக்க வழி சொல்லுங்க. என்ன சோதிக்கிறீர் மாப்பிள்ள நீங்க? அவன் நம்பணும்னா அவனை விட்டுருங்க. அவனுக்கு ஏதாவது நடந்தா தான் புத்தி வரும். பரவாயில்லையா? ஏதாவதுனா எனக்கு தெரியாது. சாமி கிட்ட நீங்களே வேண்டிக்கிங்க. இங்க சாமியாச்சு நீங்களாச்சு. கழுகாசல தேவராயர் கையை உதறிக்கொண்டு விலகினார். ரத்ன சபாபதிக்கு நின்ற இடம் நடுங்க ஆரம்பித்திருந்தது. அந்த தென்னந்தோப்பினில் கோபாலும் சந்திரமோகனும் நடந்து கொண்டு இருந்தனர். இப்ப எங்க போறோம் கோபால் நாம? சந்திரமோகன் ஒருவித உல்லாச மூடில் கேட்டான். கோவிலுக்கு சந்திரா. அப்படியா? போவோம். ஆனா என்னை கும்பிட சொல்லி நீ வற்புறுத்தக்கூடாது. அப்படி இல்லை சந்திரா, நீ நம்ம சாமியை நம்பி பாரு, அப்ப தெரியும். இல்லாதத எதை வச்சு நம்ப சொல்ற? வேண்டாம் சந்திரா, இந்த மண்ணுல சாமியை பத்தி தப்பா பேசாத. அது உனக்கு நல்லதில்ல. என்ன ஆயிடும்? அவன் கேட்ட நொடி அவனது தலைக்கு மேலாக தென்னங்குலை ஒன்று அப்படியே அருந்து அவன் தலை நோக்கி விழ ஆரம்பித்திருந்தது. அத்தியாயம் 4. மேலிருந்து கீழே விழ தொடங்கிவிட்டிருந்த தென்னங்குலையில் கிட்டத்தட்ட 40 காய்கள். ஒவ்வொரு காய்களும் சராசரியாக 3 கிலோ இருக்கும். அப்படியானால் 100 கிலோவுக்கு குறையாத பலு. ஐன்ஸ்டீனின் புவியீர்ப்பு விசை தத்துவத்தின்படி தனது பாரதிற்கேற்ற வேகத்தோடு அதிகபட்சம் 1.5 நொடிகள் சந்திரமோகன் தலையை நெருங்கிவிட்டது அந்த தென்னங்குலை. இருந்தும் சந்திரமோகனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது. ஒரு நூலளவு நகர்ந்து அந்த குலையை ஏமாற்றினான். அதுவும் அவன் தோலை உரசியபடி தரையில் விழுந்து 8 திக்கும் உதைபந்தாட்டம் காய்கள் சிதறின.
தலையில் மட்டும் பட்டிருந்தால் மூளை சிதறி ஒரு காலிஃப்ளவராக கண்ணில் பட்டிருக்கும். மை காட்! கோபால் விக்கித்து போனான். கண்களிலும் விக்ஸ்டப்பா சைஸுக்கு அகட்டல். சந்திரமோகன் கோபாலைப் போல பதறி போகவில்லை. நிதானமாக நிமிர்ந்து மேலே பார்த்தான். சந்திரா, நல்ல வேலைப்பா, நீ தப்பிச்ச. தலையில விழுந்திருந்தா என்ன இருக்கும்? கோபால் படபடப்பை கைவிடாமல் பேசினான். விழுந்திருந்தா அடிபட்டிருப்பேன், மயக்கமாயிருப்பேன், இல்ல செத்து போயிருப்பேன். நீயோ டாக்டரை தேடி ஓடிருப்ப. தட்ஸ் ஆல். என்ன சந்திரா இவ்வளோ கேஷுவலா சொல்ற? உனக்கு இந்த 1000 வேலிக்காட்டை பற்றி தெரியாது. இங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். வாட் யூ மீன் ஜாக்கிரதையானா? இப்போ நான் என்ன அஜாக்கிரதையாவா நடந்துக்கிட்டேன்? அது அது கோபாலுக்கு சொல்ல தெரியவில்லை. கத்தரித்தது கோவில் மணி சப்தம். தென்னந்தோப்பில் அதன் இலகுவான இளந்தென்றல் காற்றில் நீந்தி வரும் மணி சப்தமும் நல்ல ராகமாக தோன்றியது. என்ன இது மணி சப்தம் கேட்குது? நம்ம குட்டி நந்தசுவாமி கோவில் மணி சப்தம்தான். நம்ம குட்டி நந்தசுவாமியா? நறுக்கினபடி கோபாலை முறைத்தான் சந்திரமோகன். நீ என்ன சென்ஸ்ல இப்படி கேட்கிறேன்னு தெரியாது சந்திரமோகன். உனக்கு இந்த கோவில் குலம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓப்பனா சொல்லிட்டேனே, நம்பிக்கை இல்லாம இங்க தன்னிச்சையா நடந்துக்கிறவங்களுக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுது சந்திரா, அதான் பயமாயிருக்கு. நடந்து கொண்டே கவலைப்பட்டான் கோபால். ஓ, அப்ப அந்த தென்னங்குலை எனக்கு விடப்பட்ட எச்சரிக்கையா? அஃப்கோர்ஸ், அப்படி கூட எடுத்துக்கலாம். கடவுளை அன்புமயமானவன் தான் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. அவர் இருக்காரோ இல்லையோ, அன்புமயமா அவர் இருந்தா நல்லா தான் இருக்கும்னு நானும் அப்பப்போ நினைச்சுப்பேன். ஆனா இங்க நீ கொடுக்கிற டெஃபினேஷன் கடவுள் தத்துவத்தையே கொச்சைப்படுத்துது கோபால். அவர் என்ன ரவுடியா என்னை மிரட்டி வழுக்கி கொண்டுகிட்டு வர்றதுக்கு? நான் உன்னை மதிக்கலனா நீ என்ன பண்ணுவ? வருத்தப்படுவ. அதுவும் ஒரு அளவுக்கு தான். அப்புறமா பதிலுக்கு நீயே மதிக்காம போய்கிட்டே இருப்ப. கடவுளும் இருந்தா அப்படி போக வேண்டியதானே. இதெல்லாம் என்னோட லாஜிக். அது நான் தான் இந்த உலகத்துல சுப்பீரியர்னு என்கிட்ட காட்டிக்க ஆசைப்படுதா? சந்திரமோகனின் பகுத்தறிவு கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று கோபாலுக்கு தெரியவில்லை. இவனை எப்படி அந்த சாமியை கும்பிட வைக்கப் போகிறோம்? அவன் நம்பிக்கை அவனுக்குள் கொழுந்து விட்டது. நல்ல வேளையாக எதிர்பட்டார் கிட்டா மணியரசு. 60 வயது கிழவர். தட்டு தடுமாறிக்கொண்டு கைகோல் ஒன்றால் துழாவியபடி வந்து கொண்டிருந்தார். மணியரசு கூவினான் கோபால். ஆறு ராயர் மவனா? குருடர்களுக்கு கூர்மை அதிகம்தான். ஆமாம், இப்படி வாங்க. கோபால் கூப்பிட்டது சந்திரமோகனுக்கு கோபத்தை உருவாக்கியது. என்ன கோபால், நீ கண்ணு தெரியாதவரை இங்க வான்னு கூப்பிடுற? அதுக்கு நாம அவர்கிட்ட போகலாம்ல? குரலின் தொனியில் மனிதத்தின் மகத்தான கரிசனம். ஆறு தம்பி, ஆறு அது கூட கூடவா? என் அத்தை மகன் சந்திரமோகன். அடடே, நம்ம ரத்ன சபாபதி முதலாளியுடைய மவனுங்களா? கும்பிடுறேங்க. வணக்கம். மணியரசு, உங்க பார்வை எப்படி போச்சுன்னு நம்ம சந்திரமோகனுக்கு சொல்லுங்க. கோபால் கூப்பிட்ட காரணம் சந்திரமோகனுக்கு புரிந்து போயிற்று. ஆனால் மணியரசு முகமோ வாடலாயிற்று. அந்த 60 வயது கிழவர் தனது குருவை உத்தேசித்து ஒரு பெருமூச்சு விட்டார். இப்ப எதுக்கு கோபால் இந்த கதையெல்லாம்? இது ரொம்ப அநாகரிகம். ஒருத்தரோட ஊனத்தை டிஸ்கிரைப் பண்ண சொல்றது, அதுவும் அவங்களையே பண்ண சொல்றது ரொம்ப தப்பு. சந்திரமோகன் 2வது முறையாக மனித கர்சனத்தை அந்த கிழவர் எதிரில் காட்டினான். கிழவர் மணியரசுவின் முகத்தில் கொஞ்சம் போல வெளிச்சம் மண்டியது. இல்ல சந்திரா, நான் அவரோட ஊனத்தை ஞாபகப்படுத்தி அதுல சுகம் காண்றதுக்காக அவரை பேச சொல்லல. அவரும் உன்ன மாதிரி தான். அதனால தான் உனக்கு சில விஷயங்கள் தெரியட்டுமேனு சொல்ல சொன்னேன். உன்ன மாதிரினா? ஓ, அப்ப தம்பி இளவட்டத்துல நான் இருந்த மாதிரி சாமி இல்ல பூதம் இல்லைன்னு சொல்ற ரகமா? அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல நம்ம சாமிய 1000 கேள்விகள் கேட்கிறான். கேட்கலாமா மணியரசு? அப்படியா தம்பி? வேண்டாம் தம்பி, நம்ம சாமி பேசுற சாமி. சந்தேகப்பட்டு நம்ம சாமியை பார்க்க ஆசைப்பட்டேன். கண்ணு போய் இப்ப குருடனா நிக்கிறேன். 1 நாள் 2 நாள் இல்ல, 30 வருஷமாச்சு தம்பி. எனக்கு பார்வை போய் 30 வருஷமாச்சு. எப்படி போச்சு? அதான் சாமி சக்தி. சாவித்வாரம் வழியாக எட்டி பார்த்த என் கண்ணுக்குள்ள உள்ளே இருந்த தேலோட கொடுக்கப்பட்டுருச்சு. உசுறு பழிச்சதே பெரும்பாடு. கிழவரின் நடுங்கும் குரல் சந்திரமோகனையும் ஒரு உழுக்கு உழுக்கிற்று. சாவித்வாரத்துல தேல் இருந்ததா? ஆமா தம்பி, நம்ம சாமியை தான் யாரும் பார்க்க கூடாதுல. கதவு தானே இங்க சாமி. கோபால், கமான், அந்த கோவிலுக்கு முதல்ல போவோம். சந்திரமோகன் உடனேயே அசுரத்தனமான ஆர்வத்தோடு எட்டி நடை போட்டான். பயப்படுவான் என்று பார்த்தால் பந்தாட்டம் எகிறுகிறானே. கோபால், நில்லு சந்திரா நில்லு என்று கடுக்கும் குரலோடு பின்தொடர்ந்தான்.
வரிசையில் நின்று கொண்டிருந்தது வயலில் வேலை செய்திருந்த கூட்டம். கூடையில் இருந்த நெல்லை அளந்து போட்டுக் கொண்டிருந்தார் களஞ்சியம் முத்தியா பிள்ளை. பால்கனியில் நின்றபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ரீமதி. சாவியோடு அப்பொழுது வந்த வேலைக்காரியை திரும்பி பார்த்தவள், ஆமாம், அதெல்லாம் என்ன என்று கேட்டாள். அதுங்களா, கூலிக்கு நெல்லு படி அளக்குறாங்க. நெல்லு தான் அவங்க வயலில் வேலை செஞ்ச கூலிமா. எதுக்கு இப்படி நெல்லா கொடுக்குறாங்க? அதாம்மா இந்த 1000 வேலைக்காட்டில் வழக்கம். வேலைக்காரி பதில் சொல்லும் பொழுது பார்வை திரும்பவும் வரிசையில் நிற்பவர்கள் பக்கம் சென்றது. வரிசையில் ஒரு பிராமணரும் பேண்ட் சட்டை அணிந்திருந்த ஒரு இளைஞனும் கூட இருந்தான். பிராமணரோ, ஒரு 2 படி கூட போடுங்கண்ணா, ஊர்ல இருந்து என் பொண்ணு மாப்பிள்ளையும் வரா என்றார். அப்படியா, சரி பிடியும். 2 படி நிலை கூட போட்டார் முத்தையா பிள்ளை. பேண்ட் சட்டை அணிந்திருந்த இளைஞன் தன் பையில் விழுந்த நெல்லை அவர்கள் எதிரிலேயே கையில் எடுத்து ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்தான். இல்ல, நெல்லு ரொம்ப சவலையா இருக்கேன்னு பார்த்தேன். கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு உனக்கு என்ன பாஸ்மதி அரிசியா போடுவாங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லலிங்க. எங்க வீட்லேயும் கூட்டம் அதிகம். இந்த நெல்லு சோறு காணல. போய் உங்க அப்பாவை வர சொல். என்கிட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாத. முத்தியா பிள்ளை அவனை பயங்கரமாக உதாசீனப்படுத்தினார். அவனும் மறுபேச்சு பேசவில்லை. ஸ்ரீமதிக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. நடு நெற்றியில் வகிட்டை ஒட்டி குறுகுறுத்தது. வேலைக்காரி நகர பார்த்தாள். ஆமா, இங்க என்ன பேண்ட் சண்டை படம் கூட வரிசையில் நின்று. அவள் எங்கு வருகிறாள் என்பது அந்த பெண்ணுக்கு புரிந்தது. அம்மா, யாரா இருந்தாலும் ராயர் ஐயா படியாளந்தாத்தான் இங்க அடுப்பு பொங்கும். விசித்திரமா இருக்கே, தலைமுறை தலைமுறையா அப்படித்தாங்களே இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியாதுங்களா? இந்த 1000 வேலைக்காடு உங்க குடும்ப சொத்துங்க. இங்க நாங்க உங்க தலைமுறைக்கு சேவை செய்யறதுக்காக சேதுபதி ராசாவால விடப்பட்டவங்க. சேவை செய்யறதுக்குனா? அம்மா, இப்படி நுணுக்கி நுணுக்கி கேட்டா எனக்கு சொல்ல தெரியாதுங்க. சுருக்கமா சொல்றேம்மா, எங்க ராசா நீங்க, உங்க அடிமைங்க நாங்க. அடிமைகள்? யூ மீன் ஸ்லேவ்ஸ்? என்ன சொல்றீங்கன்னு தெரியலையேம்மா. அடிமைங்கிறத இங்கிலீஷ்ல சொன்னேன். அந்த வார்த்தைக்கு இப்ப இருக்கிற இந்தியாவில் இடம் கிடையாது தெரியுமா? ஸ்ரீமதி கேட்ட தொனியில் ஏராளமான அழுத்தம். அந்த பெண் முழித்தாள். பின்னால் ஏதோ சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்தாள். வீரபத்ரன் வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு செத்துப்போன மயில் இருந்தது. நீண்ட தோகை. அவன் பக்கவாட்டில் இடுப்பை ஒட்டி பிடித்தபடி வருவதில் அதன் தோகைகள் தரையை விளக்குமாறு போல கூட்டிக் கொண்டு வந்தன. அதன் தலை முறிக்கப்பட்டது போல துவண்டு போய் கழுத்தை ஒட்டி இரத்த சகதி. வேலைக்கார பெண் விசுக்கென்று ஒதுங்கினாள். அருகில் அழுக்குக்காக வைக்கப்பட்டிருந்த வெள்ளைக்கார வீரன் சிலையை துடைக்கத் தொடங்கினாள். வீரபத்ரன் அவளை ஒரு பார்வையும் ஸ்ரீமதியை ஒரு பார்வையும் பார்த்துவிட்டு கடந்து போனான். ஸ்ரீமதிக்கு நெஞ்சை கருத்துது. அத்தியாயம் 5. வேட்டையாடிய மயிலோடு வந்த வீரபத்ரன் கண்ணை விட்டு மறைந்த நொடி அந்த வேலைக்கார பெண் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள். ஸ்ரீமதி கவனித்துக் கொண்டே இருந்தாள். மயிலோட அந்த ஆள் எங்க போறான்? யார் அவன்? ஒருவித துடிப்போடு கேட்டாள். அம்மா, மெல்ல பேசுங்க. அது வீரபத்ரன், ராயர் ஐயாவோட வலது கை. நம்ம கடலை காட்டுக்குள்ள எது வந்தாலும் சுட்டுப்பிடுவான். சுட்டதை இப்படித்தான் ஐயா கிட்ட காட்ட தூக்கிட்டு வருவான். ஒரு தடவை இப்படித்தான் பக்கத்து ஊர் கோவில் யானை சங்கிலியை அறுத்துக்கிட்டு நம்ம தென்னந்தோப்புக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அதை கூட இந்த வீரபத்ரன் விடல, சுட்டுப்புட்டான். அவள் அதிகபட்ச அதிர்ச்சி அளித்தாள். ஸ்ரீமதிக்கு தலையே சுழற்றியது. ஆமாம், இதெல்லாம். ஸ்ரீமதி அடுத்த கேள்விக்காக நிமிர்ந்தாள். வேலைக்காரியை காணவில்லை. விலகிவிட்டிருந்தாள். பார்வை அவளை தேடியதில் மார்பில் தரைப்பரப்பில் மயிலின் இரத்த சொட்டுக்கள் தெரிந்தன. குட்டி நந்தசுவாமி கோவில். இதுதான் சந்திரா நம்ம கோவில். 500-600 வருஷத்து கோவில். எல்லா சேதுபதி ராஜாக்களும் இந்த கோவிலுக்கு வந்து செல்வாங்களாம். கல்வெட்டுல அதுக்கு ஆதாரமே இருக்கு. கோபால் ஆவலாதியோடு சொல்லிவிட்டு சந்திரமோகனை அளப்பது போல் பார்த்தான். சந்திரமோகன் பார்வை கேமரா கண்கள் போல பதிவெடுத்துக் கொண்டிருந்தன. மதில் சுவர்களில் பெஸ்கின் வருகைக்கு முந்தைய காலத்து வட்டெழுத்து தமிழ் சொற்கள். கொம்பு வாங்கியோ துணை எழுத்தோடு ஒரு வார்த்தை கூட இல்லை. கேதனன், கருடசேதனன் என்று தொடங்கி பல விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தன. வெரி இன்ட்ரெஸ்டிங் கோபால். இதிலெல்லாம் ஏதோ தகவல் இருக்கு. ஆமா, இதை யாரும் ரிசர்ச் பண்ணலையா? இதோ பார், இது நம்ம குடும்பத்தோட பூர்வீக சொத்து. நம்மை தவிர நெல்லுக்குடியாருக்கும் இந்த கோவில்ல சாமி கும்பிடுற உரிமை உண்டு. அவங்க ஒரு 100-150 குடும்பம் தேரும். அதுல 90% பேர் இங்க இந்த 1000 வெளிக்காட்டிலே இருக்காங்க. ஒரு சில குடும்பங்கள் தான் வெளியில இருக்காங்க. வெளியே இருக்காங்கிறத விட
இந்த வேலைக்காட்டை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொன்னா அது பொருத்தமா இருக்கும். அவங்க இனி எந்த நாளும் இங்க வரப்போறதில்ல. வேறு யார் வந்தாலும் கோவில் கட்டுத்திட்டத்துக்கு உட்பட்டு சாமி கும்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். மீறினா நெற்குடி கொத்தவால் ஆளாள சுந்தரம் அவங்கள அள்ளி வெளியே எரிஞ்சிருவான். இதுதான் இங்க சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு நீங்க சொல்ற ரிசர்ச்சும் ஆராய்ச்சியும் ஒத்து வராது. பேச்சோடு கையை பிடித்து இழுத்தான் கோபால். இல்ல கோபால், இதையெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இதை நாம நம்ம குடும்ப சொத்தா வச்சு வீணடிக்காம எல்லா பப்ளிக்கும் வந்துட்டு போகும்படி செய்யணும். எதிரில் கோவில் பட்டர் முகுந்தாச்சாரி வந்தார். கோபாலை பார்த்தவர் தோளில் கிடந்த துண்டை இடுப்புக்கு கொண்டு போய் கட்டி கொண்டார். என்ன சாமி, யாருன்னு பாக்குறீங்களா? அத்த மகன் சந்திரமோகன். நமஸ்காரம். முடி இறக்கணும்னு சொன்னது இவருக்கு தானோ? சந்திரமோகனுக்கு சுருக்கென்றது. கோபால், என்ன சொல்றார் இவர்? அது குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடனா முடி கடைக்கு கொடுப்போம் இல்லையா, அதை சொல்றார். யூ மீன் மொட்டை? நத்திங் டூயிங். நான் அப்பா கிட்ட கிளியர் கட்டா சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். முடி கொடுக்கறது மொட்டை அடிச்சுக்கிறதெல்லாம் பேத்தரிக், ஹைலி இடியாட்டிக் கத்தினான் சந்திரமோகன். வேண்டாம் சந்திரா, இங்க நின்று எதையும் பேசாத. வா, முதல்ல பங்களாவுக்கு போவோம். அங்க போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். வாய், எதுக்கு பயப்படுற? நீ ஒரு கிராஜுவேட் தானே, ஏதோ ட்ரைபல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றியே. கமான், முதல்ல அந்த கதவை காட்டு. ஐ வாண்ட் டு சி. அண்ணா என்ன சொல்றார்? சுவாமி தரிசனம் பண்ணணும்ன்றாரா? இடையிட்டார் பட்டர். ஆமாம் பட்டரே, கதவு திறந்து உள்ளறைய பார்க்கணுமாம். இத்தனை வருஷத்துல நானே ஒரு தடவை கூட திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தது கிடையாது, பார்க்கவும் கூடாது. இதெல்லாம் இவருக்கு தெரியாதா? இதை பாருங்க பட்டரே, நீங்க பார்த்ததை பற்றியும் பார்க்காததை பற்றியும் எனக்கு அக்கறை கிடையாது. ஆனா நான் பார்க்க விரும்புகிறேன். அப்படி சொல்லப்படாது, அது பெரிய அபச்சாரம். எது அபச்சாரம்? உலகம் பூரா கருவறையில் இருக்கிற சாமியை தான் கும்பிடுறாங்க. இப்படி கருவறை கதவு கிடையாது. உலகம் பூரா எப்படியோ 18ஆம் படி கருப்புக்கும் இங்க இருக்கிற குட்டி நந்தசுவாமிக்கும் நேர் தரிசனம் ஆகாதுங்கிறது ஐதீகம். அவளை தடுத்துட்டு இருக்கிற கதவை சேவிச்சாலே அவளை சேவிச்ச மாதிரி தான். மீறி பார்த்தா சிலருக்கு கண்ணு போயிருக்கு, சிலருக்கு உசுறு போயிருக்கு, சிலருக்கு புத்தி பேதரிச்சிருக்கு. இது மிரட்டல். சரியான பதில் இது இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இது உங்க கோவில். இங்க யாரும் இப்படி பேசினதில்ல, பேசிட்டு சந்தோஷமாகவும் வெளியே போனதில்ல. அப்படின்னா நானும் வருத்தப்படுவேன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் இந்நாள் வரை நடந்திருக்கு. ஆனா இனி அப்படி நடக்காது. நிச்சயமா இப்படி ஒரு ஐதீகம் இருக்குன்னா அதுக்கு பின்னால் ஏதோ இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் விடமாட்டேன். சந்திரா, என்னப்பா இது? வேலையில போற ஓனானை எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்ட கதையா? வேண்டாம்பா, ஏற்கனவே உன் உயிருக்கு எச்சரிக்கை வந்தாச்சு. தற்செயலான சம்பவங்களை எல்லாம் எச்சரிக்கைன்னு சொல்லி பயமுறுத்தாத கோபால். கமான். சந்திரமோகன் ஆவேசத்துடன் முன்னால் நடந்தான். எங்கே சந்நிதி என்று தேடினான். கற்படிகளில் தாவி ஏறி சுற்றிலும் பார்த்தான். பிரதான கோபுரத்தை பார்த்துவிட்டு அந்த பக்கமாக நடந்தான். சந்திரா, நில்லு, அவசரப்படாத. கோபால் கத்திக்கொண்டு பின்னால் செல்லும் பொழுதே, மிஸ்டர் சந்திரமோகன், ஒரு நிமிஷம். உங்க மனைவிக்கு சீரியஸ் என்று ஒரு குரல். ஒரு ஒடுக்கில் திரும்பி பார்த்த அவனை தடுத்தது. நின்று திரும்பி பார்த்தான். ஒருவர் கோவில் வாசலில் பெருமூச்செறிய நின்று கொண்டிருந்தார். என்ன பாக்குறீங்க? கமான், பால்கனிலிருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க என்றார். இப்பதான் நல்லதில்லைன்னு சொன்னேன், பாத்தீங்களா? பட்டர் வாயை பிளந்தார். சந்திரமோகனுக்கு நிஜமாலுமே பகீர் என்றது. ஸ்ரீமதி பால்கனியிலிருந்து விழுந்து உயிருக்கு போராடம் செய்தி சந்திரமோகனை உடனே இங்கிருந்து துரத்தியது. பாய்ச்சல் எடுத்தான். பட்டர் நாராயணா என்று பக்தி பரவசத்தோடு கன்னத்தில் போட்டுக்கொண்டார். அத்தியாயம் 6. மதுரை. அந்த தனியார் ஆஸ்பத்திரிக்குள் ஒரு காற்றை போல நுழைந்தான் சந்திரமோகன். கூடவே கோபால். எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியில் அப்படியும் எப்படியுமாக அலைந்து கொண்டிருந்தார் ரத்ன சபாபதி. ஒரு ஓரமாக அமைதியாக ராயரும் அவர் மனைவியும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். சந்திரமோகன் வரவும் மூவரும் ஒரு சேர அவனை பார்த்தார்கள். டாடி, சந்திரா வந்துட்டியா? என்னாச்சு டாடி? இப்ப எப்படி இருக்கா ஸ்ரீ? என்னன்னே தெரியலப்பா. நல்லா தான் பேசிட்டு இருந்ததா வேலைக்காரி சொல்றா. பால்கனில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது எப்படியோ தவறி விழுந்திருக்கா. தலையில பலமான அடி. பால்கனிலிருந்து தவறி விழ அவ என்ன குழந்தையா? சந்திரமோகன் ஆஸ்பத்திரி என்று கூட பார்க்காமல் படபடத்தான்.
எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சந்திரா. அவ கண்ணு முழிக்கிடும், தன்னால தெரிஞ்சிடும். பதிலோடு தோளில் கை போட்டார் ராயர். நான் இப்ப ஸ்ரீயை பார்க்கணும். பொறுமை சந்திரா. இன்டென்சிவ்ல அவளுக்கு இப்போ ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. மை காட், ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு அடியா? சந்திரமோகன் உடம்பு நடுங்கியது. ப்ளீஸ் பி காம். ரத்ன சபாபதி அவன் கைகளை பற்றி வருடி தந்தார். அவர் கரமும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. நடுவில் கோபால் ராயரை ஓரமாக கூப்பிட்டு கொண்டு போய் அவரிடம் கோவிலில் சந்திரமோகன் பேசியதை சொல்லிக் கொண்டிருந்தான். ராயர் முகத்தில் வருத்தம் விலகி ஒருவித சலனம் மண்டத் தொடங்கியது. அந்த சலனம் குறையாதபடி ராயர் ரத்ன சபாபதியையும் சந்திரமோகனையும் நெருங்கினார். மாப்பிள, ஏன் இப்படி நடந்தது என்பதற்கு எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு என்று வருத்தத்தோடு பேச்சு எடுத்தார் ராயர். என்ன சொல்ற கழுகாசலம்? நான் முந்தையே சொன்னேன், பேசாம உடனே ஊருக்கு திரும்பிடுங்கன்னு. ஆனா நீங்க தான் கேட்கல. ராயரின் பதிலில் ரத்ன சபாபதி முகம் கொஞ்சமாய் கருத்து போனது. டாடி, என்ன சொல்றார் அங்கிள்? என்கிட்ட கேள் தம்பி, நான் சொல்றேன். நீ அமெரிக்காவில் படிச்சு வளர்ந்த பிள்ளையா இருக்கலாம். ஆனா கடவுள் நம்பிக்கையை பொறுத்த மட்டில் நீ அரிச்சுவடி கூட படிக்காதவன் என்றது என் அபிப்பிராயம். ஏதோ குலதெய்வத்துக்கு பூஜை போடுறதுக்காகத்தான் வரப்போறதாக மாப்பிள்ளை சொன்னார். நல்ல காரியம் தானே என்று நானும் நினைச்சேன். ஆனா வந்திருக்கிறது பூஜை போடுறதுக்காக இல்லை. அந்த நம்பிக்கையை ஆட்டி அசைச்சு பார்க்கறதுக்கு என்பது நீ வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. நம்ம குலதெய்வம் கும்பிட்டு காலில் விழுந்தா கூடவே துணை இருக்கும். நேர் எதிராக நடந்தா இப்படித்தான் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். இப்போவும் சொல்றேன், நம்பிக்கை இல்லாம இங்கே இருந்து அவஸ்தைப்படுறதுக்கு அப்படியே கிளம்பி போயிடுங்க. ராயரின் நீண்ட பதிலில் எச்சரிக்கையும் வருத்தமும் கலந்திருந்தது. அப்ப இது சாமியால நடந்ததா? சந்திரமோகன் ஆவேசமானான். ஆமாம், நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நான் அந்த சாமியை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. வேண்டாம் தம்பி, சாமி சக்தி தெரியாம விளையாடாதீங்க. மாப்பிள்ள, சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு போங்க. கழுகாசல ராயர் சொன்னபடியே ஒதுங்கினார். சங்கவே நாச்சி அங்கு அவர்கள் பேசிக்கொள்வதை கலவரத்தோடு பார்த்தபடி இருந்தாள். அவளுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் புதிது. சாமி பேரை சொன்ன மாத்திரத்தில் கன்னத்தில் போட்டுக்கொண்டு கீழே விழுந்தவர்களை தான் பார்த்திருக்கிறாள். ஆனால் தன் வம்சாவளியிலேயே ஒருவன் இப்படி ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதும் நடந்து கொள்வதும் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களின் பேச்சு ரிசப்ஷன் கவுண்டர் வரை கேட்டது. நர்ஸ் ஒருத்தி வந்து சைலண்ட் ப்ளீஸ் என்றால் மிதமான குரலில். ரத்ன சபாபதிக்கு கூசியது. ஒரு பக்கம் மருமகள் உள்ளே கிடக்கிறாள், மறுபக்கம் மகன் எகிரி குதித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று வந்த இடத்தில் இப்படியா? மனது குடைந்தது. கோபால் கஷ்டப்பட்டு சந்திரமோகனை இழுத்துக்கொண்டு வெளியில் போனான். சந்திரா, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இப்ப சாமி இருக்கா இல்லையாங்கிறதா பெருசு. ஸ்ரீமதி பிழைக்கணும், அதுதான் பெருசு. கண்டிப்பா. ஆனா அவளுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமே நான் தாங்கிற மாதிரி பேசுறது மட்டும் நல்லா இருக்கா கோபால்? நானா ஸ்ரீமதியை பிடிச்சு தள்ளினேன்? மெல்ல பேசு. அப்பா அவரோட நம்பிக்கையை சொல்றார். என் கருத்தும் அதுதான். உனக்கு நம்பிக்கை இல்லைனா நான் சொல்ற மாதிரி செய், அப்புறம் நம்புவே. என்ன செய்யணும்னு சொல்ற? நம்ம குலதெய்வத்தை மனதார இங்கே இருந்தே பிரார்த்தனை செய். முழு மனசா முடி கொடுக்கிறேன், என் மனைவியை காப்பாத்துன்னு பிரார்த்தனை செய். சில மணி நேரங்களிலேயே நீ அந்த அதிசயத்தை பார்க்கலாம். கோபாலின் பதில் சந்திரமோகனை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு போனது. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அந்த சாமியா இங்க வந்து ஸ்ரீக்கு ஆபரேஷன் பண்ண போகுது. திரும்ப திரும்ப என்னை உங்க நம்பிக்கைக்குள்ளேயே பிடிச்சு எடுக்கிறீங்களே. நான்சென்ஸ், கத்தினான். அப்பொழுது கங்காணி ஏழுமலையும் அங்கு வந்தான். தம்பி, உங்களை முதலாளி கூப்பிடுறார் என்று கோபாலை பார்த்தான். கோபாலும் அங்கிருந்து விலக ஏழுமலை பார்வை சந்திரமோகனை ஊடுருவியது. என்ன மேன், நீயும் எதையாவது சொல்ல போறியா? சந்திரமோகனின் கேள்வியில் அனல் அடித்தது. அப்படியே பார்வை எமர்ஜென்சி வார்டு பக்கமும் எட்டி பார்த்தது. தம்பி, என்ன? கமான், நீ என்ன சொல்ல போற? எனக்கு வயசு 54ங்க. பிறந்து வளர்ந்ததுலேருந்து வேலைக்காடு தான் என் உலகம். சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லு. உங்களை போல ஒருத்தரை இப்பதான் பார்க்குறேன். திரும்பவும் சொல்றேன், சுத்தி வளைக்காம பேசு. எனக்கு பொறுமை இல்லை. சொல்ல துடிக்கிறேங்க, ஆனா பயம் மென்னியை பிடிக்குதுங்க. ஏழுமலை மிடறி விழுங்கியபடி திரும்பி திரும்பி பார்த்தான். என்ன, உன்னையும் அந்த குலதெய்வம் எதுல இருந்தாவது பிடிச்சு தள்ளிருமா? அது அது எதுயா? ஏழுமலை திரும்பவும் திரும்பி திரும்பி பார்த்தான். குளத்தில் குளித்து வந்த மாதிரி வியத்தான். கை கால்கள் நடுங்க ஆரம்பித்திருந்தன. சந்திரமோகனுக்கே அவனை பார்க்க சங்கடமாகி போனது. ஒருவேளை தான் அதற்காக பேசுவதுதான் அவனை இப்படி ஆக்கிவிட்டதோ? ஆமா, உன் பேர் என்ன? இதமாக கேட்டான். ஏழுமலைங்க. பெக்குலரா இருக்கே, நம்பரையும் மலையையும் கூட்டி பேரா வச்சிட்டு இருக்கே, ஒரு மீனிங் வேண்டாம்? மீண்டும் இதம்.
தம்பி, எனக்காக இதமா பேச வேண்டாம். உங்க கோபம் ரொம்ப நியாயமானது. ஏழுமலை தனது பதிலில் வியப்பளித்தான். என்னையா சொல்ற? எனக்காக பயந்து விட்டு பல்ட்டி அடிக்கிறியா? இல்லை தம்பி, பல்ட்டி எல்லாம் எனக்கு அடிக்க தெரியாது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து தருவீங்களா? சத்தியமா? ஆமாங்க ஐயா. என்ன சத்தியம்? அது தம்பி. மீண்டும் ஏழுமலை திரும்பி திரும்பி பார்த்தான். ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? வாட் யூ வாண்ட் டு சே? புரியலையா? நீ என்ன சொல்ல விரும்புகிற? பயமாக இருக்கியா? எனக்கு நீங்கள் சத்தியம் செய்து தாங்கய்யா, பிறவு சொல்கிறேன். அப்போ சத்தியம் பண்ணாமல் சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? இல்லையா, எனக்கு தைரியம் இல்லை. சரி, என்ன சத்தியம் பண்ணணும்? நான் சொல்ல போகிறத கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. நான் சொல்லி முடிச்ச பிறகு இப்படி உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கக்கூடாது. ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். என்ன விஷயம் முதல்ல சொல். சொல்கிறேன். எந்த நிலையிலையும் என் மூலமாக உண்மை தெரிய வந்ததா நீங்கள் காட்டிக்கக்கூடாது. இப்போ நீ விஷயத்த சொல்லலை, உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அதை சொல்லத்தான் துணிஞ்சி வேலிக்காட்டிலேருந்து வந்திருக்கேன். என்னை ராயரும் பார்த்துட்டார். நிச்சயம் என் கால் போக போகுது. பரவாயில்ல, வேலிக்காட்டுக்குள்ள முதல் முறையாக ஒரு வேங்க புலியை பார்க்குறேன். அது எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யும்னு நம்பி உண்மையை சொல்கிறேன். முதல்ல சத்தியம் செய்யுங்க. ஏழுமலை தன் கருத்தை காப்பு காய்த்த வழக்கையே நீட்டினான். ஏராளமான நெற்றி சுருக்கங்களுடன் சந்திரமோகனும் தன் கரத்தை அவன் கரத்தின் மேல் வைத்தான். தம்பி, திரும்ப சொல்கிறேன், புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. குறிப்பா குலதெய்வத்தை நம்புறதா நடிங்க. அதுதான் இப்பொழுதைக்கு உங்கள் உயிரையும் காப்பாற்றும். என்னையா சொல்கிற? என் உயிரையும் காப்பாற்றும்னா? உங்கள் மனைவி உயிர் போக போகுதுங்க. ஆப்ரேஷன் என்பது கண்கட்டு வேலை. உண்மையில் உள்ள எப்படி கொலை செய்யலாம், என்ன செஞ்சா தங்களுக்கு பாதிப்பில்லாதபடி உயிர் போகும் என்ற சதி வேலை தாங்க நடந்துட்டுருக்கு. ஏழுமலை சொல்லி முடிக்க சந்திரமோகன் கண்கள் ஜிவ்வென்று பிபி எகிர ஆரம்பித்தது. அத்தியாயம் 7. கங்காணி ஏழுமலை சொன்னது சந்திரமோகனை ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. கண்களில் பீதியோடு அவனை பார்த்தான். தம்பி, இப்போதான் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணும். நீங்கள் அப்படி நடந்துக்கிறதில் தான் என் எதிர்காலமும் இருக்கு என்று கங்காணி பேசும்பொழுது அடிக்கடி சுற்றி சுற்றி பார்த்து கொண்டான். சந்திரமோகனுக்கு அதிரடியாக தலையை சுற்றியது. இவன் பேச்சில் எந்தளவு உண்மை இருக்கும் என்கிற சந்தேகமெல்லாம் தெருநாய் வீதியில் அலைகிற தினசில் மனவெளியில் வந்து ஓடிவிட்டு போனது. ஆனாலும் ஏழுமலையின் கண்கள் நான் பொய் பேசுவன் இல்லை என்பது போன்ற ஒரு உணர்ச்சியை தர சந்திரமோகனும் விவேகத்தின் முதல் படியில் ஏற ஆரம்பித்தான். பிரிந்து கிடந்த கைகளை சட்டென்று குப்பினான். அப்படியே குளிரில் நடுங்குகின்றவன் மாதிரி ராயர் எங்கே என்று தேடிக்கொண்டு நடந்தான். ஏழுமலைக்கும் புரிந்துவிட்டது. ஹாஸ்பிட்டலில் காரிடர்கள் அழுக்கு வாசமும் குளோரைட் டெட்டால் கலப்புமாக மூக்கை நிமிட ஆங்காங்கே பண்ணையாட்கள் சங்கவே நாச்சி என்று கண்ணில் பட்டார்கள். எங்கே ராயர்? எமர்ஜென்சி வார்டை ஒற்றி நின்று கொண்டு கோபாலுடன் பேசிக்கொண்டிருந்தார். கூப்பிய கைகளுடன் அவர் எதிரே போய் நின்று அதிக சிரமத்தின் பேரில் கஷ்டப்பட்டு அழுதான். கண்ணீரும் சுமாராக வந்தது. மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் இப்பதான் நம்ம குலதெய்வத்தோட சக்தியை உணர்றேன். எல்லாம் என் தப்பு மாமா, என் தப்பு. படபடவென்று தலையில் அடித்து கொண்டான். ராயர் கூட அதை பார்த்து தடுமாறி போனார். கோபால் சந்திரமோகனை சமாதானப்படுத்தி கட்டி கொண்டான். ஒரு மூளையாக பார்த்து உட்கார்ந்து விட்டிருந்த ரத்ன சபாபதியும் சப்தம் கேட்டு எழுந்து வந்தார். அப்பா, நான் மொட்டை போட்டுக்கிறேன்ப்பா. இந்த தடவை மட்டுமில்ல, இனி வரும் ஒவ்வொரு தடவையும் மொட்டை அடிச்சுக்கிறேன்ப்பா. சாமி என்னை மன்னிச்சிருமாப்பா? சொல்லுங்கப்பா, சாமி என்னை மன்னிச்சிருமா? அவனது கேள்வி அவரை உலுக்கியது. ராயரை பார்த்தார். நம்புவோம், மனசார அவனை நம்புவோம். அது மட்டும்தான் இப்ப நம்ம கையில இருக்கு என்ற ராயர் தொடர்ந்து அங்கே நிற்க பிடிக்காதவர் மாதிரி விலகினார். வேளச்சேரியை ஒட்டி மகாபலிபுரம் கடற்கரை சாலை பகுதி ரத்ன சபாபதியின் பங்களா. அந்த பங்களாவை விட்டுத்தான் ஆப்பிள் நிறத்தில் இருக்கும் சான்றோ ஒன்று வெளியேறி கொண்டிருந்தது. உள்ளே ரத்ன சபாபதியின் தர்மபத்னி ருக்மணி. கிருஷ்ண கிருஷ்ண என்றது அவள் உதடு. டிரைவர் இனி வேகமாகலாம் என்கிற மாதிரி ஆக்சிலேட்டரில் வேகம் கூட்டினான். அந்த போனை எடுத்து பேசேன், அவரை என்கிட்ட பேச சொல்லேன். அந்த பெண்மணி கொஞ்சம் வெண்கல குரலில் நடுக்கத்தோடு கட்டளையிட டிரைவர் டிரைவிங்க்கு நடுவிலேயே செல்போனை எடுத்து எண்களை தட்டி காதருகே வைத்து பிடித்தான். என்ன நீலமேகம், என்ன ஆச்சு? அம்மா, ஐயா போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கழிச்சு தட்டி பார்க்கேன் என்று தன் நெல்லை தமிழை கொஞ்சம் போல காண்பித்தான். ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஹார்ட் பேஷண்ட்னு எனக்கு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு செய்துட்டாங்க போல இருக்கு. ருக்மணி அம்மாள் சலிப்பு மணி அம்மாள் ஆனாள். கவலைப்படாதீங்கம்மா, அந்த விஷ்ணு சகஸ்ர நாமம் கேஸ்ட போடு என்றாள் ருக்மணி. அதுவும் சுக்லாம் பரதம் விஷ்ணும் என்று ஸ்டுடியோவில் கசிய தொடங்கியது.
நடுவில் சாப்பாட்டில் சிக்கிய கல்லால் முகம் கோணலாகிற மாதிரி டிரைவர் தடுமன் தும்மல் போட்டு ருக்மணியின் முகத்தில் கோணலை உருவாக்கினான். உனக்கு என்ன தடுமனா கேட்டாள். ஆமாங்கம்மா, எனக்கு தெரியாம ஐயாவோட ஏசி ரூம்ல படுத்திருப்ப அதான் என்றாள் அவள். இல்லம்மா, நான் அப்படியெல்லாம் படுத்துக்கிறவன் கிடையாது. எப்பவும் கார் ஷீட் மரபெஞ்சுதான். இதை நான் நம்பணுமாக்கும். இப்படித்தான் தோட்டக்காரன் கண்ணாயிரம் நான் தர்மபுத்திரனோட பேரன்னு சொன்னான். கடைசியில பார்த்தா தோட்டத்து மரத்து வாழைக்கா அவன் வீட்டு சமையல்ல மணக்குது. உங்களையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க எங்களுக்கு தெரியல. டிரைவர் நீலமேகம் எதிரில் வரும் லாரி மீது அப்படியே காரை ஏற்றி விடலாமா என்று ஒரு வினாடி யோசித்தார். அதான் கார்ல ஏசியை போடாம வரையாக்கும். இது ருக்மணியின் அடுத்த பஞ்ச். இல்லம்மா, மறந்துட்டேன் என்று சுவிட்சை தட்டிவிட்டான். 10வது நிமிஷம் தும்மல் அவன் மூச்சுக்குள் ஒரு துருவலை நிகழ்த்தியது. கஷ்டப்பட்டு அடக்க பார்த்தும் முடியாமல் தும்மினான். ருக்மணிக்கு எரிச்சலாக வந்தது. நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள். அவனும் அடக்கி கொண்டான். கவனத்தை திசை திருப்புகிற மாதிரி செல்போன் கனைத்தது. எடு எடு எடுத்து தந்தான். ஹலோ, யாரு? நீங்க தானே? என்னது, ஸ்ரீ போய் சேர்ந்துட்டாளா? டேய், அந்த டேப்பை நிறுத்துறா. என்னங்க சொல்றீங்க? நான் தான் சொன்னேனே, நம்ம சாமியோட சக்தியே. சந்திரன் இப்போ எப்படி இருக்கான்? அவனுக்கும் இது வேணும். அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அண்ணன் பக்கத்தில் இருக்காரா? அண்ணே, என்னென்ன எப்படி ஆயிடுச்சு? சரிண்ணே, நீ சொல்கிறதான் சரி. சனியம் ஒழிஞ்சதுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இடையில வந்தவ இடையிலேயே போயிட்டா. எல்லாம் நல்லதுக்கு தான். நீ நம்ம ராதாவை தருவதானே? எனக்கு ஒன்றுமில்லண்ணே. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ உன் கூட பேசின உடனே சரியாயிடுச்சு. அது சரி, சந்திரன் மொட்டை போட சம்மதிச்சிட்டானா? நல்லது நல்லது. அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும். ஸ்ரீமதி தான் உலகத்திலே ரம்பைங்கிறது அவன் நினைப்பு. நம்ம ராதாவுக்கு என்ன குறைச்சல்? சரிண்ணே சரிண்ணே, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் 5-6 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். இடவழியில் எங்கேயும் நிறுத்த போகிறதில்ல. ஹச், தடுமன் எனக்கு இல்லை, டிரைவருக்கு. நாய்க்கு ஏசினா ஒத்துக்காதாம். சரி சரி, சொச்சத்தை நேரில் பேசிக்கலாம். வச்சிடுறேன். ஒரு வழியாக பேசி முடித்துவிட்டு செல்போனை அருகிலேயே வைத்துக்கொண்டாள். டிரைவர் நீலமேகம் முகத்தில் ஏகத்துக்கும் என்ன பந்தல். 1000 வேலிக்காட்டின் மண்சாலை மேல் புழுதி பூச்சிகளை உருவாக்கியபடி பிரவேசித்த சாண்ட்ரோ அந்த கருங்கல் மாளிகை முன் ஆசுவாசத்தோடு நின்றது. சங்கவே நாச்சி ருக்கு என்றபடி ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். பிரம்பு நாற்காலி ஒன்றில் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்த சந்திரமோகன் உலர்ந்து போன ஃபெவிகால் போல் இறுகி போயிருந்தான். நிமிர்ந்தும் பார்த்தான். சந்திரா என்று அவன் பார்ப்பதை வைத்து அவனிடம் ஓடியது அந்த பணக்கார பரங்கி பழம். வாமா, பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதை விடுடா, இப்போ அதுவா முக்கியம்? ஸ்ரீ நம்மளை விட்டு போயிட்டாளேடா. எல்லாம் ஏன் தப்புமா? உலகத்தை படித்த கடவுளை நான் சந்தேகப்படலாமா? அதான் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். பரபரப்பு, பதட்டம், தடுமாற்றம் எதுவுமே இல்லாத ஒரு ஞானியைப் போல, ஆனால் அதில் வெற்றிலைக்கு ஏற்ற அளவு சுண்ணாம்பு போல துக்கம் கலந்து பேசினவனை கங்கானை ஏழுமலையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை அந்த கல்பங்களாவின் கொலைக்கார ராஜபாளையத்தின் ஆயும் பார்த்து கொண்டிருந்துதான் கொடுமை. அத்தியாயம் 8. சங்கிலியால் இழுத்து கட்டப்பட்டிருந்த அது பாய்வதற்காக அடிக்கடி முயற்சி செய்து கொண்டிருந்தது. முடியாமல் போனதில் அது கட்டப்பட்டிருக்கும் இடத்தில் அரை அடிக்கு பள்ளம். ஆங்காங்கே மனிதர்கள், குறிப்பாக வேலிக்காட்டு கூலி கூட்டம் மிக செயற்கையாக அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தது. ருக்மணியும் சந்திரமோகனை விட்டு விலகி பங்களா காரிடரில் கிடத்தப்பட்டிருந்த ஸ்ரீமதியின் சடலத்தை நோக்கி சென்றிருந்தாள். தலையில் கட்டோடு உடம்பு முழுக்க பொட்டலமாய் கட்டப்பட்டிருக்க நெற்றி பொட்டிற்கு பதிலாக தங்க நாணயம் மின்ன ஸ்ரீமதி தன் அன்பு மாமியாரை ஆத்மஸ்வரூபத்திலிருந்து பார்த்தாள். என் தாயி, இதுக்குத்தானா நீ அமெரிக்காவிலிருந்து வந்த? சூழ்நிலைக்கேற்ற டயலாக்கோடு மார்பில் அரைந்து கொண்டாள். சங்கவை தேற்றினாள். நடந்தது நடந்து போச்சு ருக்மணி, நீ வா. அவள் ருக்மணியின் தோலை பற்றி திருப்பும் பொழுது சலபுல சலபுல என்று கடலை உடைபடுவது போல ஒருவித சலசலப்பு. வாயில் புறத்தில் குதிரை ஒன்று கனைக்கும் சப்தமும் கேட்டது. ருக்மணி, பெரியப்பா வந்துட்டாராட்டம் இருக்கு என்றபடியே திரும்பி பார்த்தாள். வெள்ள குதிரை ஒன்று பெருமூச்சோடும் தலையை வேட்டியபடியும் தெரிந்தது. அது இழுத்து வந்திருந்த சாரட் வண்டியிலிருந்து ஒரு வயதானவர் இறங்கிக் கொண்டிருந்தார். அவரது பெயரும் வித்தியாசமானதான், சமாதான பாண்டி. இறங்கியவரால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. போதைக்காரன் போல ஒரு தடுமாற்றம். ராயர் ஓடிப்போய் அவரை தாங்கி பிடித்திருந்தார். என்னலே, என்ன நடக்கீங்க? இது அந்த கேட்டு மனிதர் தான். ஒண்ணுமில்லப்பா, நீங்க அமைதியா இருங்க. சந்திரமோகனோ யார் இவர் என்கிற மாதிரி பார்த்தான்.
ரத்ன சபாபதி மிக பணிவாக அவரை நெருங்கி சௌக்கியமா மாமா என்று கேட்டது நன்றாக காதில் விழுந்தது. ஆறுடா நீ? அப்பா, இவர் நம்ம மாப்பிள்ள ருக்மணி வீட்டுக்காரர். ரத்ன சபாபதியா? ஆமாம். சரி மனசில் வச்சுக்காத, கண்ணு சரியா தெரியறதில்ல அதான். ஆமாம், உன் மருமகள் தான் போயிட்டாளா? ஆமாம் மாமா, இருந்திருந்து 20 வருஷம் கழிச்சு வந்தது. இப்படி காவு கொடுக்குதானா சபாபதி? அது அதான் இந்த வேலிக்காடு ஒரு சாமி தோட்டம்னு தெரியும்ல. ஏதோ தெரியாம விதி. ரத்ன சபாபதி சமாளிக்க பெரியப்பா என்று பக்கவாட்டில் வந்து அந்த மனிதரை கட்டி கொண்டாள் ருக்மணி. ருக்கு, நான் தான் பெரியப்பா, ருக்குவே தான். உனக்கு கூட நெஞ்சிலே ஏதோ கோளாறுன்னு சொன்னாங்களே. ஆமாம் பெரியப்பா, ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதான் பார்க்குறேல, இருக்கிறேன். இந்த பையன் என்னை குளத்தி வீட்டிலேயே கட்டி போட்டுட்டான். அவர்கள் பேச்சின் இடையில் இன்னொரு காரின் பிரவேசம். ஸ்ரீமதியின் அப்பா உமாநாத்தும் அவர் மனைவி ராஜகாந்தமும் சேலத்திலிருந்து ஒரு புயலை போல வந்திருந்தார்கள். அம்மாடி ஸ்ரீ என்ற அலறல் குரலோடு வந்த ராஜகாந்தையும் உமாநாத்தையும் பார்த்த நொடி சந்திரமோகனும் முடைந்து விட்டான். வகுப்பறைக்குள் இருந்தால் ராதா. மெட்டலர்ஜி பிரிவில் கார்பேட் உலோகம் பற்றிய விளக்கத்தில் ப்ரொஃபசர். இடையில் வகுப்பறை ஸ்டீரியோ கோர் என்று கொஞ்சம் கமறிவிட்டு, அட்டென்ஷன் டு மிஸ் கே ராதா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், would you please contact immediately ரைட்டர் பத்ரி நாராயணன் இன் மெயின் ஆஃபீஸ் ரூம் என்றது. அடுத்த 2வது நிமிடம் அந்த இன்ஜினியரிங் கல்லூரியின் வகுப்பறையை விட்டு எந்த பதட்டமும் இன்றி வெளியேற ஆரம்பித்தாள் அந்த பெண். அதிசயமாக புடவை உடுத்தி சாதாரணமாக தலையை பின்னிக்கொண்டு ஆச்சரியப்படும்படியாக குங்கும கீற்றோடு இருந்தவளை ஒரு ஃபைனல் இயர் BA ஸ்டூடெண்ட் என்று நம்புவது சிரமமாக தான் இருக்கும். நடையிலும் பாராட்டும்படியான ஒரு தோரணை. மெயின் ஆஃபீஸ்க்குள் நுழைந்து ரைட்டர் பத்ரி நாராயணன் டேபிளை சமீபித்த பொழுது தொலைபேசி ரிசீவர் பிரிந்து கிடந்தது. பத்ரி ராதாவை பார்த்த பார்வையை உனக்கு ஃபோன் என்று ஜாடை காட்ட ராதாவும் காதை கொடுக்க, ராதா கண்ணு, நான் அம்மா பேசுகிறேன். என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாண்டா, உனக்கு சந்திராவை தெரியும் தானே? யாரு? அதான் உன் மெட்ராஸ் அத்தை ருக்மணியோட பையன், அமெரிக்காவில் வேலையில் இருக்கானே. சொல்லு. அவனும் அவன் சம்சாரமும் நம்ம வேலைக்காட்டுக்கு வந்த இடத்துல நடக்கக்கூடாது நடந்து போச்சுடா. சுருக்கமா சீக்கிரமா சொல்லு. முக்கியமான சப்ஜெக்ட் கிளாஸில் போயிட்டுருக்கு. பெரிய கிளாஸு. இதை கேளு. நீ கூட நம்ம சாமி பற்றி அடிக்கடி அலட்சியமாக பேசுவியே. அந்த சாமி சந்திராவோட பொண்டாட்டி ஸ்ரீமதியை காவு வாங்கிடுச்சு. என்னம்மா சொல்கிற? ராதாவின் பதட்டம் ரைட்டர் பத்ரியை கூட நிமிர்ந்து பார்க்க வைத்தது. ஆமாண்டா கண்ணு, இப்போ தான் அடக்கம் பண்ணிட்டு வரோம். நீ கோயம்புத்தூரில் இருக்கிறதால மெல்ல சொல்லிக்கலாம்னு நினைச்சோம். ஆனால் இங்கே விஷயம் வேறு விதமாக ஆயிடுச்சு. என்ன? உன்னை உடனே புறப்பட்டு வர சொன்னார் உன் அப்பா. மிச்சத்தை நேரில் பேசலாம். செத்த காரியமெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து என்னம்மா பண்ண போகிறேன்? எனக்கு இங்கே முக்கியமான அசைன்மெண்ட் எல்லாம் இருக்கு. இதோ பார், உன் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும் தானே? சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீ வராட்டி வர்ற வரை இங்கே இருக்கிற வேலைக்காரங்களை போட்டு மிதிச்சிட்டு இருப்பார். ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் ஃபோனை வச்சிடுறேன். டொக். ராதாவும் ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். எனி பேட் நியூஸ் மிஸ் ராதா? இது பத்ரி. ஆமாம் சார், நான் ஊருக்கு போகணும். அப்போ சொல்லிட்டு கிளம்புமா. தென்னந்தோப்பு சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தது. பாத்திகள் பிரித்து கட்டும் செவ்வகங்கள், அதில் நிமிண்டியபடி முளைவிட்டிருக்கும் மதர்ப்பான புற்கள், கழஞ்சி செடிகள் புசு புசுவென்று குஞ்சிர மாட்டம் தெரியும். அருகம்புல்லின் எல்லின் அளவான கதிர் தொகைகள் எல்லாவற்றையும் சரசரவென வெட்டி சீவி கொண்டிருந்தான் ஜமக்காளித்தான் என்பவன். தூர நின்றபடி ஆகட்டும் ஆகட்டும் என்று ரேக்கிவிட்டு கொண்டிருந்தான் கங்காணி ஏழுமலை. தோப்பிலேயே கிணற்றை ஒட்டி அவசர பந்தல் ஒன்று போடப்பட்டு ராட்சச பாத்திரங்களில் கறி பிரியாணி கமகமப்போடு வெந்து கொண்டு இருந்தது. சற்று தள்ளி பிரியாணிக்கு பயன்பட்ட கரும்பன்றிகளின் கால் குழம்புகள், அறுத்து போட்ட காதுகள், வால் துண்டுகள் கிடந்தன. 1000 வெளிக்காட்டு கூலி ஜனம் வாசம் பிடித்தபடி நின்று கொண்டிருக்க அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தான் சந்திரமோகன். கூடவே நாயை பிடித்தபடி கோபால். அந்த நாய் அவ்வப்பொழுது அவன் கையிலிருந்து நழுவி ஓடி வேலைக்காட்டு ஜனங்களை பார்த்து குறைக்க கோபாலும் ரீட்டா என்ற குரலில் அதை அடக்க ஒரு கலைபரமான காட்சியாக அது இருந்தது. ஏழுமலைக்கும் சந்திரமோகனை பார்க்கவும் ஒரு மாதிரியாகி விட்டது. புசு புசுவென்றிருந்த தலைமொழியை தியாகம் செய்துவிட்டு மொட்டை தலையோடு அவனை பார்ப்பதில் வருத்தம் கொப்புளித்தது. சந்திரமோகனும் தன்னை பார்க்கும் ஏழுமலையை பார்த்தான்.
தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. உங்க நடிப்புக்கு தலைமுடியை கூட காணிக்கையாக கொடுத்துட்டீங்க. அதை விட்டுறாதீங்க. அவன் பார்வையை மொழிபெயர்த்தால் இப்படித்தான் அர்த்தப்படும். சந்திரமோகன் புரிந்தது போல விரக்தியாக சிரித்தான். கையை அசைத்து அருகே அழைத்தான். நெருங்கிய ஏழுமலையிடம் கேட்டான், என்ன நடக்குதுங்க? சாவு சாப்பாடுங்க, வேலைக்காட்டு கூலி ஜனங்களுக்கு. இங்க எங்க வச்சு போடுவீங்க? அதுக்கு தான் தோப்பை சுத்தம் செய்கிறாங்க. தோப்புல மண் தரையில உட்கார வச்சு போட போறீங்க? குரலில் அதிர்ச்சியும் எதிர்ப்பும் தெரிந்தது. கோபால் வேறு திசையில் கவனமாக இருந்தான். தம்பி, உணர்ச்சி வசப்படாதீங்க, அடக்கி வாசிங்க என்றான். தோப்புக்கு எதிரில் பெரிய வேல்கம்பு கிராதி கதவோடு நந்தவனம் போல ஒரு தோட்டம். அதனுள் தான் ஸ்ரீமதியை புதைத்திருந்தார்கள். அதை பார்த்தவனுக்கு கண்களை கண்ணீர் மறைத்தது. நடுவில் கோபாலின் நாய் திரும்ப அறுத்து கொண்டு ஓட, அதை தொடர்ந்து கோபாலும் ஓட, அந்த இடைவெளியில் ஏழுமலை சொன்னான், இன்னைக்கு எப்படியும் அம்மா பணத்தை வெளியே எடுத்துடணும். ஏழுமலையின் பேச்சில் ஒரு திட்டம் தெரிந்தது. சந்திரமோகனுடன் கலந்து முன்பே பேசிவிட்டது போன்ற இந்த திட்டத்தின் பின்புலம் பயங்கரமானது. அத்தியாயம் 9. 1000 வேலிக்காட்டின் மயான நந்தவனம் என்பது ஒரு மதிப்பான இடம். ஊனக்கல்லன் என்னும் மயான காப்பாளி சதா மயான மண்டபத்திலேயே படுத்து கிடப்பான். அவன் தான் 1000 வேலிக்காட்டில் யாராவது இறந்து போனால் காரியங்கள் செய்பவன். சமயங்களில் ராயரின் முன்னால் மண்டியிட்டபடி பேசிக் கொண்டிருப்பான். இப்பொழுது கூட விருந்துக்காக வெட்டப்பட்ட பன்றியின் மாமிச கழிவுகளை ஒரு ஈச்சம்பாயில் எடுத்து வந்து அதை ஒரு குழியில் போட்டு மூடுவதற்காக தென்னந்தோப்புக்குள் வந்து கொண்டிருந்தான். அவன் வருவதை பார்த்துவிட்டு ஏழுமலையும் ஒதுங்கினான். சந்திரமோகனும் அவனை அழைக்கின்ற மாதிரி பார்த்தான். சொர சொரவென்ற தாடை, அழுக்கேறி சடைபிடித்து விட்ட தலைமுடி கூட்டம், பழுப்பு நிறத்துக்கு மாறிவிட்ட அழுக்கு வேட்டி, பார்வை மூடியபடி ஒரு கருப்பு துண்டு, இடது காலில் ஒரு செப்பு வளையம், கைவசம் சலங்கை கட்டிய கருவேலந்தடி, சற்று கெந்தலான நடை. கோபாலின் வசம் ஒரு காவல் வீரனைப் போல வந்த நாயானது அவனை பார்த்துவிட்டு குறைக்காமல் அவனை நோக்கி ஓடி வந்தது. வாடா வா என்று அவனும் அதை வாரி அணைத்தான். அது அவனிடம் விழுந்து புரண்டது. நாவால் காதோருமாய் ஆவேச இழைப்பு இழைத்து அன்பை கொட்டியது. கோபாலும் நெருங்கி வந்தான். கும்புறேன் சின்னாண்டே. ஊனக்கல்லன் நாயை கணத்தில் விலக்கி விட்டுவிட்டு அப்படியே மண்டியிட்டான். என்ன கல்லா, விருந்துக்கு வந்தியா? இல்லைங்க சின்னாண்டே, இந்த விருந்துல நான் கலந்துக்கிட்டா பெரியாண்ட என்னை சும்மா விடுவாங்களா? பன்னி கழிவுகளை அள்ளி போட சொல்லி சமையல்காரன் சொல்லிவிட்டான், அதான் வந்தேனுங்க. சரி சரி, போய் வேலையை பாரு. கோபால் சொல்ல அவன் மண்டியிட்ட நிலையிலிருந்து எழுந்து வேகமாக பிரியாணி சமைக்கும் இடம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நாயும் அவன் பின் ஓடியது. கோபால் பார்வை திரும்பி சந்திரமோகனை பார்த்தது. சந்திரமோகன் முகத்தில் அதிர்ச்சிகளின் அணிவகுப்பு. என்ன சந்திரா, திகைச்சு போயிட்ட? ஒண்ணுமில்ல கோபால். ஆமா, ஏன் அவன் மண்டி போட்டுக்கிட்டு பேசுறான்? இங்க ரொம்ப பேர் என்கிட்ட அப்பா கிட்ட அப்படிதான் பேசுவாங்க. இட்ஸ் ஹைலி இடியாட்டிக், டோட்டல் ஸ்லேவிசம். கோபால் அதை கேட்டு சிரித்தான். சிரித்தபடியே, ஏன் அப்படி நினைக்கிற? இதை ஒரு எஜமான விசுவாசமா நினைச்சு பாரு. இதுக்கு பேரா எஜமான விசுவாசம்? இங்க இப்படி நடந்துக்கிறதான் எஜமான விசுவாசம். இதெல்லாம் இன்று நேற்று பழக்கமில்ல, 300 வருஷத்து பழக்கம். 300 வருஷத்து தப்புன்னு சொல்லு. சந்திரமோகனின் குரலில் ஆவேசம் கூடி போனது. ஐயோ, அது தப்பு, ஆபத்து என்று உடனேயே கண்டிக்கிறார் போல் தொலைவில் நின்று கொண்டு மட்டை வெட்ட தொடங்கியிருந்த ஏழுமலை பெரிதாக இருமினான். சந்திரமோகனும் கணத்தில் புரிந்து கொண்டு தடுமாற்றத்துடன் கோபாலை பார்த்தான். சந்திரா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ காரியமெல்லாம் முடிஞ்ச உடனே சென்னைக்கு கிளம்பிடு, அதுதான் உனக்கு நல்லது. சாரி கோபால், எனக்கு இந்தியாவோட கல்ச்சர் ரொம்ப அந்நியமாக போயிடுதால அப்பப்போ நான் நார்மல் ஹியூமன் ஃபீலிங்ஸோட பேசுகிறேன். ஐம் சாரி. சரி சரி வா, நாம இங்கே இருந்தா ஒருத்தன் கூட சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அதுவும் இங்கே எஜமான விசுவாசத்தோட சேர்த்தினா உனக்கு கோபம் வராதே? கோபால் சாமர்த்தியமாக கேட்க சில நொடி அவனை ஊன்றி பார்த்துவிட்டு புன்னகையோடு அவனோடு சேர்ந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். பார்த்து கொண்டே இருந்த ஏழுமலைக்கு அப்பாடா என்று இருந்தது. நல்ல காராம்பசு ஒன்று, கூடவே ஒரு பித்தளை குடம், அது வழிய வழிய பச்சை அரிசி, அதன் மேல் மஞ்சள் பூசிய தேங்காய். அவ்வளவையும் தானமாக வாங்கி கொண்ட அந்த பிராமணர், அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் என்றவராக அங்கிருந்து புறப்பட்டார். அவ்வளவையும் கவனித்துக் கொண்டிருந்த உமாநாத்தும் ராஜகாந்தமும் ரத்ன சபாபதியையும் ருக்மணியையும் தயக்கத்தோடு நெருங்கினார்கள். சம்பந்தி, சொல்லுங்க, என்ன விஷயம்? என் மகள் செத்து இன்னைக்கு 2வது நாள். பால் தெளிக்கிற சடங்குல இருந்து 10 நாள் காரியம் வரை எவ்வளவோ இருக்கு. தீட்டு கழிஞ்சிட்டு தான் சொல்றாங்களே, எப்படி?
உமாநாத் சுரத்தை இல்லாத குரலில் கேட்டதற்கு ரத்ன சபாபதிக்கு விடை தெரியவில்லை. ருக்மணி கூட நெளிந்தாள். அப்படியே நிமிர்ந்து எங்கே தன் அண்ணன் என்று ராயரை தேடினாள். ஆனால் ராயருக்கு பதில் இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாமாக இருக்கும் பண்ணை கேரியர் ராமலிங்கம் தான் கண்ணில் பட்டார். ராமலிங்கம் அம்மா குரலோடு வந்தார் ராமலிங்கம். இவங்க என்னவோ கேட்குறாங்க பாரு. அப்படிங்களா? ஐயா என்னங்க விஷயம்? இல்லை, என் மக செத்து 2 நாள் தான் ஆகுது. 10 நாளைக்கு காரியம் இருக்கு. ஆனால் 2ஆம் நாள் இன்னைக்கே தீட்டு கழிஞ்சிச்சுன்னு சொல்லி தானம் வாங்கிட்டு போகிறாங்களே, அது எப்படி? அதுதாங்க வேலைக்காட்டில் இந்த பண்ணை வீட்டோட வழக்கம். புதுசாக இருக்கே. பண்ணைக்காட்டு ஐதீகங்களே வித்தியாசமாக தாங்க இருக்கும். 10 நாள் துக்கம் மனசரிச்சா கோவிலில் பூஜை செய்ய முடியாது பாருங்க. அதனால 2ஆம் நாள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறோம். கோவில் இருக்கிற தெருவில் பிணம் எழுந்தாதான் இப்படி சொல்வாங்க. சாவு காரியத்துக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? உமாநாத் ஏதோ ஒரு பெரிய தவறை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் போல் திரும்பவும் பதில் கேள்வி கேட்டார். தெரியாதுங்க, இதுக்கு பதிலை பெரியாண்டை தான் சொல்லணும், நறுக்கென்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டார் ராமலிங்கம். அருகிலிருந்து அவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்த ருக்மணிக்கு மூஞ்சி கோணி போய் விட்டிருந்தது. செத்து போனதுக்கு பின்னால காரியம் எத்தனை நாள் நடந்தா என்ன? ஸ்ரீமதி உயிரோடைய வந்துட போறா என்று சற்று காட்டமாகவே கேட்டான் சந்திரமோகன். மாப்பிள்ள, உமாநாத் விக்கித்தார். இங்க இதுதான் வழக்கம்னா விட்டுட்டு போவீங்களா? என்னமோ பெருசா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. திரும்பவும் அவனிடம் அசரத்தியான வார்த்தை பிரயோகங்கள். சுற்றி நிற்கும் பலருக்கும் புருவத்தில் வளைசல். ருக்மணி மட்டும் மகனை பளபளப்பான கண்களோடு பார்த்தாள். நடுவில் கார் ஒன்றின் பிரவேசம். அம்மாடி ராதா என்றபடி முன்னால் சென்றாள் ருக்மணி. ராதாவோ ருக்மணியை பார்த்து எப்படி இருக்கீங்க அத்தை என்று சாதாரணமாய் கேட்டுவிட்டு மொட்டை தலையோடு அதிர்ச்சி அளித்த சந்திரமோகனை சந்தேகத்தோடு பார்த்தாள். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரிங்க, கடவுள் ரொம்ப கொடுமையானவர் என்றாள் நறுக்கென்று. உமாநாத்துக்கு அவளது அணுகுமுறை இதமாக இருந்தது. அதே சமயம் அவரை ஒட்டி கொண்டார் போல் வந்து நின்ற சந்திரமோகன் அவர் பாக்கெட்டிற்குள் ஒரு கடிதத்தை யாரும் பார்க்காதபடி செருக ஆரம்பித்தான். அத்தியாயம் 10. பதட்டமும் பரிதவிப்புமாக இருந்த உமாகாந்த் பாக்கெட்டில் சந்திரமோகன் கடிதம் செருகுவதை உணர்ந்தவராக கூர்மையானார். அதற்குள் ராதா அவர்களை விட்டு விலகி எதிரில் வேக வேகமாக தன்னை நோக்கி வரும் சங்கவேன் ஆட்சியை பார்த்துவிட்டு சென்றாள். கண்ணு வந்துட்டியா? என்ன கேள்விமா இது? அத்தா இங்கே தானே இருக்காரு, அவர்கிட்ட 4 வார்த்தை ஆறுதலாக பேச வேண்டாமா? அவள் பதிலில் சற்று காட்டம். சரிடா, வா வா. சங்கவை அதிரடியாக அந்த கருங்கல் மாளிகைக்குள் அவளை இழுத்து செல்ல தொடங்கினாள். உமாநாத் முதல் தடவையாக சந்தேகமாக எதையோ உணர்ந்தார். கண்களில் உதிர பார்க்கும் நீரோடு நிற்கும் ராஜகாந்தின் தோலை அணைத்தவர் ஒரு ஓரமாக போய் நின்றுவிட்டு சந்திரமோகனையை பார்த்தார். அவனும் பார்த்தான். அந்த பார்வையில் சாரி மாமா, இங்கே எதையும் காட்டிக்காதீங்க என்னும் சமிக்ஞை. அறைக்குள் ராஜகாந்தோடு நுழைந்த உமாநாத் முதல் முறையாக கதவை அழுந்த தாளிட்டார். ராஜகாந்தம் கேட்டாள், என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் பொறு ராஜம், இங்க தப்பு தப்பா ஏதேதோ நடந்துட்டுருக்கு. தப்பு தப்பாவா? மாப்பிள்ளை வெடுக்கு வெடுக்குன்னு பேசுனதை சொல்றீங்களா? இல்லை, அவரே ஏதோ சிக்கல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம். பாக்கெட்டில் கையை விட்டு கடிதத்தை வெளியே எடுத்தார். என்னங்க இது லெட்டர்? பொறு சொல்றேன் என்றபடி கண்களை கடிதத்தில் ஓடவிட்டார். அன்புள்ள அங்கிள், நாம் தனிமையில் நிறைய பேச வேண்டும். இங்கே அதற்கேற்ப சூழ்நிலையே சுத்தமாக இல்லை. அகதா கிறிஸ்டி நாவல்களில் வருகிற மாதிரி அங்குலத்துக்கு அங்குலம் இங்கே மர்மங்கள் இருக்கின்றன. எனக்கு இதெல்லாம் மிக புதிது. நான் இங்கே இப்பொழுது நடித்து கொண்டிருக்கிறேன். இன்றைய இரவு நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் சரியாக 10 மணிக்கு புறப்பட்டு விடுங்கள். உங்கள் கார் 1000 வேலைக்காட்டின் எல்லையை தாண்டக்கூடாது. குறிப்பாக ஸ்ரீமதியை அடக்கம் செய்திருக்கும் சுடுகாட்டு நந்தவனம் அருகே அதை பிரேக் டவுன் ஆக்கி நிறுத்துங்கள். நிஜமாக அல்ல, பின் காலை ரிப்பேர் பார்த்துவிட்டு தான் எடுக்க முடியும் என்கிற மாதிரி ஒரு நிலையை சொல்லிக்கொண்டு திரும்புங்கள். காலையில் கார் ரிப்பேர் செய்யப்படும், அதுவும் என்னால். பின் புறப்படுங்கள். அப்பொழுது நானும் உங்களோடு வருவேன். நான் 1000 வேலைக்காட்டை விட்டு வெளியேறிய பிறகு உங்களுக்கு நிறையவே அதிர்வுகள் காத்திருக்கின்றன. எந்த நிலையிலும் இந்த திட்டம் பிசுறு தட்டிவிடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் உங்கள் மகளை மட்டுமல்ல என்னையும் இழந்து விடுவீர்கள். சந்திரா. கடிதத்தை படித்தவர் சோஃபாவில் விழுந்தார். என்னங்க? ஒண்ணுமில்ல ராஜம். அவர் அப்படி சொல்ல அவள் கடிதத்தை அவரிடமிருந்து உருவி வேக வேகமாக வாசித்தாள். அவரோட சேர்ந்து அவளும் சோஃபாவில் விழுந்தாள். குட்டி நந்தசுவாமி சன்னதி முகப்புக்கு அவர் வந்து சேர இங்கே வேலைக்காட்டு ஜனக்கூட்டம் காத்து கொண்டு இருந்தது. குறிப்பாக நெற்றியில் பெரிய நாமத்தோடு கண் பார்வை இல்லாத கிட்டா மணியரசு கற்படி மேல் தூண் ஒன்றில் சாய்ந்தபடி கையில் கோலோடு அமர்ந்திருந்தார்.
தொம் தொம் சப்தம் தனக்கருகில் கேட்கவும் கரங்களை கூப்பிக்கொண்டு எழுந்து நின்றார். முகுந்த பட்டரும் அங்கிருந்தபடியே எல்லோர் மேலும் தீர்த்தத்தை தெளித்துவிட்டு கலசத்தையும் சந்நிதி படி முன் வைத்தார். பிறகு துளசி தட்டை கையில் எடுத்துக்கொண்டு அர்ச்சனையை ஆரம்பித்தார். அர்ச்சனையை முடித்து பட்டர் மணியை அசைத்து கற்பூர ஆரத்தி காட்டிவிட்டு பிறகு எல்லோருக்கும் தீர்த்தத்தை தர தொடங்கினார். கிட்டமணியரசுவை நெருங்கி அவருக்கு தீர்த்தம் தரும்பொழுது சற்றென்று அவரை பதட்டம் தொற்றிக்கொண்டது. அவசர அவசரமாக தீர்த்தமும் துளசியும் தந்துவிட்டு பெருமாளை என்றவராக சந்நிதிப்படியை நெருங்கினார். அங்கே உருண்டையாக இருந்த சந்தனத்தை எடுத்து அவசர அவசரமாக அதை சப்பாத்தி மாவு போல உருட்டினார். பின் சாவித்துவாரத்தின் மேல் காய்ந்திருக்கும் சந்தனத்தை உதிர்த்து போட்டுவிட்டு உருட்டிய சந்தனத்தை திரும்பச் சாற்றி அதன் மேல் நடுக்குங்கும பொட்டையும் வைத்தார். கூட்டத்தில் கங்காணி ஏழுமலையும் இருந்தான். அவர் பொட்டு வைப்பதையே பார்த்தவன் அதை மீண்டும் மீண்டும் பார்த்தவனாக அங்கிருந்து கிளம்பி போனான். இரவு 8 மணி. பங்களா முகப்பில் பளிச்சென்று மெர்க்குரி விளக்கு எரிய ஏகத்துக்கும் பிரம்பு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் ராயர் உட்பட ஒரு கூட்டமே உட்கார்ந்து கொண்டிருந்தது. ராயரை ஒட்டி நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருந்தாள் ருக்மணி. அவளுக்கு சற்று தள்ளி ஏதோ சிந்தனையில் ரத்ன சபாபதி சந்திரமோகனம் சற்று தள்ளி அமர்ந்திருந்தான். ராயருக்கு வெற்றிலை மடித்து கொண்டிருந்தான் வேலைக்காரன் ஒருவன். இறுக்கம். அப்புறம் மாப்ள அதை ராயரை உடைக்கிற தினசில் ரத்ன சபாபதியை ஏறிட்டார். அப்புறம் என்ன, அப்புறம் பேரனோ பேத்தியோ பிறக்கணும்னு ஆசையா வந்தேன். ஆனா முதலுக்கே மோசமாயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல வெட்டினாள் ருக்மணி. என்ன சொல்ற ருக்மணி, நீ பெருமூச்சு விடாதீங்க. இப்பெல்லாம் புயல்ல வேரோடு சாயிற மரங்களையே திரும்பவும் நட்டு அதை தழைக்க வச்சிடுறாங்க. நம்ம சந்திராவுக்கு என்ன வயசா ஆயிடுச்சு அப்படின்னா ராதா எதுக்கு இருக்கா? மிக வேகமாக இந்திய சினிமாக்களின் திரைக்கதையில் இருக்கும் வேகத்தோடு விஷயத்துக்கு வந்தாள் ருக்மணி. சந்திரமோகனுக்கு திம் என்று ஒரு குத்து நெஞ்சில் விழுந்தது. ராயர் அடுத்த வெற்றிலையை வாயில் நுழைத்து கொண்டிருந்தார். நீ என்ன சொல்ற? எந்த கெட்டதிலையும் ஒரு நல்லது உண்டுங்க. நம்ம ராதாவை சந்திராவுக்கு கட்டி வச்சிட்டா போச்சு. அண்ணே நீங்களே சொல்லுங்க. ராயர் கொஞ்சமாக கமரை விட்டு பேசினார். இதை பற்றி நாம் பேசி பிரயோஜனமில்ல ருக்மணி. உன் மகன் என்ன நினைக்கிறான், என் மகன் என்ன நினைக்கிறான்னு எவ்வளவோ இருக்கு இதில். அதான் ஒரு தடவை காதலிச்சு இப்போ கையை சுட்டுக்கிட்டு நிற்கிறானே. இனிதானா என் ஆசையை நிறைவேற்றாமல் போயிடுவான் என் மகன்? பொறு ருக்மணி, ஸ்ரீமதி செத்த இடத்துல புல்லு கூட முளைக்கல. அதுக்குள்ள அவ இடத்துக்கு இன்னொருத்தைய பற்றி பேசுறியே. இது ரத்ன சபாபதி. அப்போ புல்லும் செடியும் முளைச்சி பிறகு பேசுவா? அப்படி இல்லை, எதை எப்போ பேசணும்னு இருக்கு. அதை தான் நானும் சொல்கிறேன். டே சந்திரா, நீ என்னடா சொல்கிற? சந்திரமோகனிடம் பதில் இல்லை. இடையில் நாயின் பயங்கர குறைப்பு சப்தம். அண்ணே எதுக்கு இந்த நாய் இப்படி குறைக்குது? ருக்மணி நாய் கத்தும் திசையை பார்த்தபடியே கேட்க ராயரை எழுந்து போய் பார்த்தார். பின்னாலேயே பண்ணையால் ஒருவனும் வந்து நின்றான். டேய், அந்த பக்கமா எவனோ போயிருக்கான், யாருன்னு பாருடா என்றார் ராயர். அவனும் வேகமாக அந்த இருட்டுக்குள் சென்றான். யாருடாது இந்த பக்கம்? கேள்வி ராயர் காதில் விழுமளவு சத்தமாக எதிரொலித்தது. வடபாகம் முழுக்க குரோட்டன் செடிகளின் தழைப்பு. அதில் ஒன்றின் பின்னால் இருந்து பதில் குரல் வந்தது. வேளா, நான் கங்காணி ஏழுமலை. கடப்பார மண்வெட்டிய நந்தவனத்தில் போட வந்தேன். நீ எப்படியாவது சமாளி. சரி சரி. பதில் குரலை மிக மெலிதாக கொடுத்துவிட்டு திரும்பினான். ஏழுமலையால் வேளா என்று அழைக்கப்பட்ட அந்த பணியால். ராயர் நாயின் கழுத்து நீவி விட்டு கொண்டிருந்தார். யாருமில்ல ஆண்டே, மரநாய் ஏதாச்சும் ஓடி இருக்கும் போல. அப்படியா? அவர் கேட்ட விதத்தில் அவருக்கு உண்மை தெரியும் என்கிற மாதிரி ஒரு அழுத்தம். கேட்ட ஜோரோடு நாயின் கட்டை அவிழ்த்து விட தொடங்கினார். அதுவும் குரோட்டன் செடியை நோக்கி பாய ஆரம்பித்தது. அத்தியாயம் 11. அந்த ராஜபாளையம் சீறிக்கொண்டு ஓடியதை பார்த்து வேலன் விக்கித்து போனான். மெர்க்குரி விளக்குக்கு கீழ் கிடக்கும் பெரம்பு நாற்காலியில் ராயர் உட்கார்ந்த நொடி குலைப்பு சப்தம் அடங்கி போனது. வேலன் கமறி கொண்டு வந்து காலில் எறும்பு ஊறும்பொழுது தடுமாறுகிற மாதிரி நெளிந்து நின்றான். என்னடா நின்னுட்ட? சத்தம் ஏன் நின்னுச்சுன்னு போய் பாரு. இதோ ஆண்டே. திரும்பி ஓடினான். வீரப்பா, வீரப்பா. நாயின் பெயரை ராயர் கேட்கிற அளவுக்கு உரத்த குரலில் கத்தி கூப்பிட்டான். அப்படியே குரலை தழைத்து, ஏழுமலை என்னையாச்சு என்றும் கேட்டான். சரேல் என்று புதரை விலக்கி கொண்டு வந்த ஏழுமலையின் தோல் மேல் பாய்ந்து சென்ற அந்த நாய் சவமாக கிடந்தது. கொப்புரானே, கொன்னுட்டியா? சரி, இப்ப என்ன பண்ண போற? காட்டுக்குள்ள ஒரு பொட்ட நாயை பார்த்துட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி சமாளி. அப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்கக்கூடிய இடமா இது? இப்படி பயந்து பயந்து தான் நாம் அடிமை மாக்கானுங்களாவே ஆயிட்டோம். இப்பொழுதைக்கு சமாளி.
அந்த பொண்ணு போனத்தோட சந்திரமோகன் ஐயா கிளம்பின பிறகு மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ ராயர் காது விடைச்சிருக்கும். வீரப்பா, வீரப்பா! திரும்பவும் அலறலோடு திரும்பினான். என்னென்ன நீ என் கேள்விக்கு பதில் சொல்லாம அந்த பக்கமே பார்த்துட்ருக்க? வீரப்பன் கத்துனா அர்த்தம் இருக்கும் ருக்கு. அதான் சத்தம் நின்று போச்சே. நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. என் மகளை சந்திராவுக்கு தரத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுக்கும் சந்திரா சம்மதத்தை கேளு. ஏன்னா நம்ம சங்கதி எதுவுமே தெரியாம அமெரிக்காவிலே இருந்துட்ட பிள்ளை. அங்கெல்லாம் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் அப்பா ஆயிட்டேன்றதே சொல்லுவாங்கல்ல. ராயரின் பதிலால் திரும்பவும் சந்திரமோகனுக்குள் ஒரு குத்து. டேய் சந்திரா, நான் அப்படி இல்லை மாமான்னு சொல்லுடா. ருக்மணி குரலோடு அவனை நோக்கி நடந்தாள். ரத்ன சபாபதிக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. கச்சிதமாக உமாநாத்தும் ராஜகாந்தமும் உள்ளிருந்து வந்தபடி இருந்தனர். வாங்க உமாநாத், உட்காருங்க. இருக்கட்டும், நாங்க இப்பவே ஊருக்கு கிளம்பிடலாம்னு இருக்கோம். அதான் சொல்லிக்க வந்தேன். இப்பவா? இந்த ராத்திரிலையா? ரத்ன சபாபதி கைகடிகாரத்தை பார்த்தார். மணி 9 நெருங்கி கொண்டு இருந்தது. இனி இங்க எங்களுக்கு என்ன வேலை? உமாநாத்தின் பதிலில் ஊசிகள் ஒளிந்திருந்து குத்தின. ரத்ன சபாபதிக்கும் புரிந்தது. ஆனால் அதுவும் சரிதான் என்று அவர்கள் புறப்பாட்டிற்கு தனது ஆமோதிப்பை தந்தாள் ருக்மணி. குறுக்கில், ஆண்டே, நம்ம வீரப்பன் ஓடிட்டான் ஆண்டே என்று வந்து கையை கட்டி கொண்டான் வேலன். ஓடிட்டானா? ஆமா ஆண்டே, ஒரு பொட்ட நாய் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை பாத்திர சாட்டம் இருக்கு. அந்த பொட்ட நாயை நீ பாத்தியாடா? அது அது இல்ல ஆண்டே. நாளைக்கு காலையில அது 2ஐயும் முதல்ல சுட்டுட்டு அப்புறமா நீ மறுவேளை பார்க்குற. சரிங்க ஆண்டே. எதுக்கு தந்தி அடிக்கிற? ஒன்றுமில்ல ஆண்டே. சரி போ. அவனை துரத்தி விட்டு உமாநாத்தையும் ராஜகாந்தையும் பார்த்தார். அந்த இடைவெளியில் உமாநாத் பார்வை ராயரை ஈட்டி போல் குத்தி கொண்டு இருந்தது. ராயருக்கும் புரிந்தது. இந்த அவசர புறப்பாடுக்கு பின்னால் ஏதோ ஒரு தீர்மானம் இருக்கிறது என்றது அவரது உள்ளுணர்வு. நிக்கிறீங்களே, உட்காருங்க என்று மரியாதை காட்டினார். பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். உமாநாத் கும்பிட்டு விட்டு தவறாமல் சந்திரமோகனை பார்க்க அவனும் ஓகே என்கிற மாதிரி சமீட்சை தந்தான். உமாநாத்தும் ராஜகாந்தும் விலகிய மறுநொடியே ருக்மணி சந்திரமோகனை சமீபித்தாள். சொல்லு சந்திரா, அம்மா ஆசைப்படி நடந்துக்குவத்தானே? இப்ப என்னம்மா அவசரம்? நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல். கல்யாணத்தை வேணும்னா உன் விருப்பப்படி எப்ப வேணா வச்சுக்கலாம். சரிம்மா. மிகுந்த சிரமப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லவும் உமாநாத் தான் கொண்டு வந்த சுர்கேஸோடு தனது காரை நோக்கி நடக்கவும் மிக சரியாக இருந்தது. அவன் பதிலை கேட்டு அதிர்ந்து போய் திரும்பி அவனை பார்த்தார். ராயரும் அதை கவனித்தார். சந்திரமோகன் சுதாரிக்க துவங்கினான். நான் உன்கிட்ட சரி சொன்னா அந்த ஆள் திரும்பி பார்க்கிறார் பார் என்றான். மாமனாரை அந்நியப்படுத்தி அந்த ஆள் என்று அவன் சொன்னது ருக்மணிக்கு மிக பிடித்து போனது. ராயரும் உச்சி குளிந்தவராக, என்ன மாப்பிள, உங்களுக்கும் ராதாவை பார்த்தவுடனே என்ன மாறிடுச்சா என்றார். அதெல்லாம் இல்லை மாமா. இன்ஃபேக்ட் நான் சாமி நம்பிக்கை இல்லாமல் இருக்க காரணம் ஸ்ரீமதி தான். தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்பா. இங்க வந்து அனுபவப்பட்ட பிறகுதான் தெரியுது நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு. இப்ப மனசார நம்ம சாமியை நம்புறீங்களே. இனி நம்பலனா நான் நல்லா இருக்க முடியுமா மாமா? அப்படி சொல்லுங்க. அவர் சந்தோஷமாய் ஆமோதிக்க உமாநாத் காரை கிளப்பும் முன் திரும்பவும் பார்த்தார். என்ன வேண்டுமென்றே கோபக்குரலில் கேட்டான் சந்திரமோகன். கொஞ்சம் எங்க கூட டவுன் வரைக்கும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு? ஸ்ரீமதி ஞாபகமா ஒரு பட்டுப்புடவை வாங்கி தர விரும்புகிறேன். இது என்ன புது பழக்கம்? புது பழக்கம் தான். ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன். இஷ்டப்பட்டா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. உமாநாத் காலில் விழுந்து விடுவார் போல் இருந்தது. சந்திரா, முதல்ல அவங்களோட போய் அவர் ஆசையை நிறைவேற்றிட்டு வா. ரத்ன சபாபதி உதவிகரமாக அவனை உசுப்பி விட்டார். ரொம்ப டயர்டா இருக்குப்பா. வேண்டுமென்றே நெளிந்தான் அவனும். போப்பா, பாவம் அவங்க ஆசையை நிறைவேற்று. சரி என்று அரைமனதாக கிளம்புகிற மாதிரி கிளம்பினான். காரில் அசரத்தியாக ஏறி உட்கார்ந்தான். காரும் புறப்பட்டது. பார்த்தபடியே இருந்தார் ராயர். காருக்குள், மாமா, ஐ எம் வெரி சாரி மாமா, வெரி வெரி சாரி. உங்க மனசை நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன் என்று உமானத்தை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தான் சந்திரமோகன். மாப்பிள்ள, என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கே புரியல மாமா. ஸ்ரீமதி விபத்துல சாகல, அவளை கொலை செஞ்சிட்டாங்களோன்னு சந்தேகப்படுறேன். கொலையா? டிரைவ் செய்து கொண்டிருந்த காரை சரேல் என்று பிரேக் எடுத்து நிறுத்திவிட்டு சந்திரமோகனை பார்த்தார் உமாநாத். ஆமாம், விவரமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த கார்ல நீங்க ஸ்ரீமதியோட டெட் பாடியை கொண்டுகிட்டு போறீங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க?
ஆமாம் மாமா, அவ பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொலையா இல்ல தற்கொலையான்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறம்தான் இருக்கு வெடி இந்த 1000 வேலிக்காட்டுக்கு. பின்னால் உட்கார்ந்திருந்த ராஜகாந்த விஸ்மி அழ ஆரம்பித்து விட்டாள். அத்தை அழாதீங்க, நான் இப்ப ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்க வேண்டிய நேரம் இது. காரை எடுங்க, நான் சொன்ன மாதிரி பிரேக் டவுன்னு சொல்லி நிறுத்திட்டு என் கூட வாங்க. மிச்சத்தை ஏழுமலை பார்த்துக்குவான். அது யார் ஏழுமலை? இந்த மோசமான இடத்துலையும் எனக்கு உதவ கிடைச்சிருக்கிற ஒரு நல்லவன். நீங்க காரை எடுங்க. உமாநாத்தும் காரை கிளப்பினார். நந்தவன இடுகாடு அருகே வரவும் நிறுத்த சொன்னான். கார் வெளிச்சம் பார்த்து தென்னை மரம் ஒன்றின் பின்னால் இருந்து ஏழுமலையும் வெளிப்பட்டான். வந்துட்டீங்களா தம்பி? ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஏழுமலை? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இப்போ நான் நிஜமாலுமே கொலைகாரன் தம்பி. ஏழுமலை அதிராதீங்க, அங்க பாருங்க. அவன் கை காட்டிய திக்கில் நந்தவன இடுகாட்டின் மயானத்தான் ஊனக்கண்ணனின் உடம்பு பிணமாக தரைமேல் கிடந்தது. மேலே ஒரு தென்னை மட்டை முகத்தை தவிர எல்லா இடத்தையும் மூடி இருந்தது. அத்தியாயம் 12. தென்னை மட்டை மூடி கிடந்த ஊனக்கண்ணன் பிணம் உமாநாத்தையும் ராஜகாந்தையும் ஒரு உலுக்கு உலுக்கியது. சந்திரமோகன் நெருங்கி சென்று குனிந்து பார்த்துவிட்டு திரும்பி வந்தான். ஏழுமலை அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஏழுமலை தம்பி, எதுக்கு எனக்காக நீ இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிற? தப்பு தம்பி, உங்களுக்காக இல்லை. இந்த வேலைக்காட்டுக்கு ஒரு விமோசனம் பிறக்கணும்னு தான் இவ்வளவும் செய்கிறேன். இருவரின் பேச்சின் இடையில் உமாநாத் நச்சரித்தார். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இங்கே நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. விளவிளத்தார் அவர். உங்களுக்கு மட்டுமில்ல மாமா, எனக்கு தான் ஒன்றும் புரியல. இந்த நிமிஷம் ஏழுமலை தான் என்னை கூட காப்பாத்திட்டு இருக்கான். தம்பி, இது நின்று பேசுகிற நேரம் இல்லை. இந்த 1000 வேலிக்காட்டில் மரம் மட்டைக்கெல்லாம் கூட கண் உண்டு. போட்ட திட்டப்படி முதல்ல அம்மா பணத்தை தோண்டி எடுப்போம் வாங்க. ஏழுமலை பேச்சோடு வேகமாக மயானம் நோக்கி நடந்தான். முன்னேற்பாடாக ஒரு கையில் மண்வெட்டியையும் எடுத்துக்கொண்டு நடந்தான். 1000 வேலிக்காட்டின் சமாதி நந்தவனம் என்பதற்கு 300 வருஷ வரலாறு இருக்கிறது. ஆங்காங்கே திட்டுத்திட்டாய் சமாதிகள், சில சமாதிகளுக்கு மட்டும் மண்டபங்கள். மிக மிக சன்னமான வெளிச்சத்தில் கருப்பு திட்டுகளாக ஒருவித நவீன ஓவியம் போல தெரிந்த அந்த நந்தவனத்தில் ஏராளமான மனோரஞ்சித மரக்கூட்டம். டார்ச் லைட் ஒளியோடு நடக்கும் பொழுது தழுத்து வளர்ந்திருந்த ரஞ்சித மரங்களை கைகளால் விலக்கி கொண்டு நடக்க வேண்டியிருந்தது. மாப்பிள்ள, இப்படி திருட்டுத்தனமா ஸ்ரீமதி உடம்பை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ண போறோம் என்றார் உமாநாத். அதற்குள் ஸ்ரீமதியை புதைத்த சமாதி வந்துவிட்டது. ஏழுமலை இருவரையும் பார்த்தபடி ஆரம்பிக்கிட்டீங்களா என்று கேட்டான். என்ற சந்திரமோகன் அந்த சன்னை இருட்டில் உடம்பெல்லாம் நடுங்க தன்னுடன் இணைந்து நிற்கும் உமாநாத்தின் கைகளை தேடி பிடித்தான். அங்கிள், ஸ்ரீமதி எதனால இறந்தாங்கிறது எனக்கு தெரியணும். அவ கொலை செய்யப்பட்டதாக நம்புறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அது மட்டுமில்ல, உடம்பை எடுத்துக்கிட்டு போய் திருப்தியா என் மனைவிக்கு காரியத்தை செய்யுங்க. இங்க 2 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் இங்க மர்மம் இருக்கு. ஒவ்வொன்றத்தான் கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ ப்ளீஸ் அங்கிள். சந்திரமோகன் மெல்லிய குரலில் ரகசியம் பேசுவது போல சொல்ல உமாநாத்தும் பதிலுக்கு அவன் கரத்தை அழுந்த பற்றி தனது ஆதரவை அவனுக்கு தெரிவித்தார். ஏழுமலை மண்ணை வெட்டி கொண்டே இருக்க சற்றென்று ஸ்ரீமதியின் உடல் தெரிய ஆரம்பித்தது. மஞ்சள் கோடி துணியில் ஒரு சுமங்கலியாய் ஏராள குங்குமத்தோடு அவள் முகம் புதைக்கப்பட்டு இருந்தது. சின்ன பெண் டார்ச்சினை அடித்து வட்டமாக ஒரு ஒளிச்சேர்க்கையை உருவாக்கி அதை அப்படியே ஸ்ரீமதியின் முகத்துக்கு நேராக கொண்டு சென்ற சந்திரமோகன் தன்னை மறந்து ஸ்ரீ என்றபடி அவள் முகத்தை குனிந்து அள்ளி எடுத்து மார்போடு அழுத்தி கொண்டார். தம்பி, உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்பால முதலுக்கே மோசமாக போயிடும். சொன்னா கேளுங்க என்று தேற்றிய ஏழுமலையை மீறிக்கொண்டு விம்மி அழுதான். உமாநாத்தும் மகள் உடம்பை பார்த்து விசுமினார். நகருங்க நகருங்க. இருவரையும் விலக்கிவிட்டு உடம்பை தொட்டு தூக்கி அப்படியே மணற்கட்டிகள் புரண்டு விழ தோளுக்கு ஏற்றிய பின் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். சந்திரமோகனும் உமாநாத்தும் பின்தொடர்ந்து ஓடினார்கள். காரை நெருங்கியவன் டிக்கியை திறக்க சொல்லிவிட்டு அதில் ஸ்ரீமதியின் சடலத்தை கிடத்தினான். கொக்கியை மூடிவிட்டு நேராக ஊனக்கண்ணன் பிணம் கிடக்கும் இடம் அருகே சென்று அதை தொட்டு தூக்கினான். அப்படியே ஸ்ரீமதியை புதைத்த குழியை நோக்கி ஓடி அதில் ஊனக்கண்ணன் சடலத்தை போட்டு மூட ஆரம்பித்தான். கார் அருகில் நின்று கொண்டு சகலத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த ராஜகாந்தம் சந்திரமோகனை நெருங்கி, மாப்பிள்ள, இங்கு நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிபடல. ஸ்ரீ உடம்ப இப்படி கார்ல போட்டுட்டீங்க. ஊருக்கு போய் நாங்க காரியம் செய்யவா? ராஜம், மாப்பிள்ள விவரமா வந்து சொல்வார். அப்ப நாம கிளம்புவோம். அவர் இப்ப எதுவும் கேட்காத. கமான். தேங்க்யூ அங்கிள். நான் எப்படியாவது புறப்பட்டு நாளைக்கு சேலம் வரேன். அதுவரை பத்திரமா ஸ்ரீ உடம்ப வச்சிருங்க. சேலத்துல எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பாடியை ப்ரிசர்வ் பண்றதுக்கும் போஸ்ட்மார்ட்டத்துக்கும்
எல்லா உதவியும் செய்வான். அவன் பேர் அருணாச்சலம். அவனா தேடி வருவான். அதுக்கு நான் பொறுப்பு. மற்ற எல்லா விஷயத்தையும் நேர்ல பேசிக்கலாம். சந்திரமோகன் சொல்லி முடிக்க உமாநாத்தும் சூழ்நிலை பயங்கரம் புரிந்து தாமதிக்காமல் காரை எடுத்தார். சந்திரமோகன் திரும்பினான். தொலைவில் ஸ்ரீமதியின் சமாதி மீண்டும் உருவாகி மடிந்திருந்தது. ஏழுமலை வேர்வியை வழித்தபடி சந்திரமோகனை நெருங்கி வந்தான். தம்பி, இந்த 1000 வேலிக்காட்டோட 300 வருஷ சரித்திரத்துல முதல் தடவையா ஒரு பெரிய நல்ல காரியம் இந்த அர்த்த ராத்திரியில நடந்திருக்கு. இது ஒரு ஆரம்பம்தான். மத்ததெல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கு. இனி நான் உயிரோட இருந்தா அதுவும் ஒரு அதிசயம்தான். எனக்கு ஏதாவது நடந்தா அது கூட உங்க சந்தேகத்துக்கு ஒரு விடையாக இருக்கும். என்னை போல ரொம்ப பேர் இந்த வேலிக்காட்டுல வாயை திறக்க முடியாதபடி மனசு புழுங்கிக்கிட்டு இருக்கும். அதுல ஒருத்தன் தான் செல்வக்கொடி. ஒருவேளை எனக்கு ஒரு முடிவு வந்துட்டா அவன் உங்களுக்கு உதவி செய்வான். ஒன்று மட்டும் நிச்சயம் தம்பி, இந்த வேலிக்காட்டுக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி உங்க உறவுக்காரங்க கொட்டத்தை மட்டும் அடக்காம விட்டுறாதீங்க. புன்னகையுடன் தலையசித்து ஏழுமலையிடம் விடைபெற்று சென்றான் சந்திரமோகன். விழுந்து விட்டது. குட்டி நந்தசுவாமி கோவிலின் கணீர் என்ற மணி சத்தம் சந்திரமோகனை எழுப்பிவிட்டது. கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தான். முதல் நாள் இரவு சம்பவங்கள் மெல்ல ஞாபக சில்களை நிமிண்ட ஆரம்பித்தன. உமாநாத் சேலம் போய் சேர்ந்திருப்பாரா? கேள்வி பிறந்து கொத்தியது. பற்களை கூட பிரஷ் பண்ணாமல் தொலைபேசி நோக்கித்தான் சென்றான். மறுபக்கத்தில் ரிங் போய்கொண்டே இருந்தது. ஒருவேளை இன்னமும் சேலம் போய் சேர்ந்திருக்கவில்லையோ? கவலை வந்து ஆக்கிரமித்தது. அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தான். யாரும் இல்லை. திரும்ப கதவை அடைத்தான். ஜன்னல் அருகே சென்று திரைச்சிலையை விலக்கிவிட்டு வெளியே பார்க்க ஆரம்பித்தான். 1000 வேலிக்காட்டின் பசுமையான தோப்பும் துறவும் வயல்வெளிகளும் பாகம் பாகமாக தெரிந்தன. முகத்தில் வந்து அரைந்தது காற்று. சட்டென்று பொறித்தட்டியது போல ஓர் எண்ணம். பாத்ரூமுக்குள் நுழைந்தவன் மலமளவென்று வந்தான். வராண்டாவில் நடந்து ஹாலுக்கு வந்து சேர்ந்தான். ஹிந்துவை மேய்ந்து மேய்ந்து கொண்டிருந்தார் ரத்ன சபாபதி. வாக்மேன் கேட்டுக்கொண்டிருந்தாள் ருக்மணி. அம்மா, நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் என்று அவர்களிடம் சொன்னபடி நடந்தான். அப்பொழுது ராயரை தேடியபடி சிலர் வந்து நின்றனர். பணிவாக ஒரு ஓரமாக நின்று கொண்ட அவர்களை பார்த்தபடியே வந்த கோபால் என்ன என்று கேட்டான். சின்னாண்டே, நம்ம ஏழுமலைய நல்ல பாம்பு கடிச்சிருச்சுங்க. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கான். அதான் சொல்ல வந்தோம் என்று அவர்களில் ஒருவன் சொல்லவும் நரம்பருந்த மாதிரி இருந்தது சந்திரமோகனுக்கு. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.